ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உங்களுக்கே ஜெயமர் என்ற தலைப்பிலே முதலாவது பாகத்தை காலையில் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது சாயந்தரத்தில் இந்த ரெண்டாவது பாகம் முதல் முறையாக யூடியூப்பில் இதை கேட்கிற தேவனுடைய ஜனங்கள், முதல் பாகத்தினுடைய சின்ன முகவரை சொல்ல விரும்புகிறேன். 1-2 நாளாகமும் 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் ஆரம்பித்து 10 வசனம் காலையிலே தியானித்தோம். இப்பொழுது மீதியான 2 அதிகாரங்கள் இந்த 2வது மாலை ஆராதனையிலே நாம் தியானித்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார் என்று விசுவாசிக்கிறேன். இதில் என்ன பார்த்தோம் என்று கேட்டால், எப்படி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான் என்பதனை ஆவிக்குரிய பதத்திலே தியானித்திருக்கிறோம். அதே சமயத்தில் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எடுக்கப்பட்ட பிரதிஷ்டைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். இதெல்லாம் பார்த்து முடித்து கர்த்தருடைய கிருபையினால நம்ம தியானித்து நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுது என்ன நடக்குது என்று கேட்டால், இந்த மனுஷன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்படுகிறான். அதனோடு கூட அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பொழுது தகப்பனுடைய செய்கையின்படி நடவாமல், கர்த்தருடைய இஸ்ரவேலின் செய்கையின்படி நடக்காமல் அவன் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அதனால் ராஜ்யபாரத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தினார். யோசேபாத்துக்கு ஜனங்கள் எல்லாம் காணிக்கை கொண்டு வருகிறார்கள். இது 4ஆவதில் மட்டும் இல்லை, ராஜாக்களிலும் இந்த சரிதை நம்ம வாசிக்கக்கூடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்பொழுது நல்லா வளர்ந்து வந்திருக்கிற மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், எது அவனை தள்ளி கொண்டு போகிறது, வளர்ச்சியா, புகழ்ச்சியா, ஐஸ்வர்யமா, கனமா, இது எல்லாம் கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஆனால் இதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு எப்படி முதல் வசனம் எப்படி நம்ம தியானித்தோம், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்படுகிறோம். காலையிலே சொன்னேன், யூதா கோத்திரம் ஒன்று இருக்கிறது, இஸ்ரேல் கோத்திரம் ஒன்று இருக்கிறது. இது ரெண்டும் ஒன்று பெயரளவில் அது தேவநாமம் தரிக்கப்பட்டிருக்கும். இது வார்த்தையின் அடிப்படையில் இது மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்கு ஒப்பான விதத்தில் யூதா ராஜாக்கள் காணப்படுகிறார்கள். அதன் வழியில் வருகிறவன் தான் யோசேபாத். இவர்களோடு கூட இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவர்களுடைய வழக்கங்கள் படி நான் இல்லை. இது ஏறத்தாழ பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கைக்கு நிறைய போய் கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இப்பொழுது எல்லா அம்பாரங்களிலும் தானியங்களிலிருந்து போக்குவரத்திலிருந்து பராக்கிரமசாலிகள், அந்த அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் படித்திருப்பீர்கள் என்று 10 வருஷம் விசுவாசிக்கிறேன். முழுவதும் நீங்கள் படித்து பார்க்கல என்றால், அவனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அவனுக்கு எளிமையாக இருந்ததோ அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார், பிரகாசிக்க செய்கிறார். உங்களுக்கு நிலம் இருக்கும், என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம காலையில் தியானித்தோம். கர்த்தர் அதில் இறங்கி கிரியை செய்கிற பொழுது எல்லாமே வித்தியாசமாய் காணப்படும். எல்லாமே இது தேவன் இந்த மனுஷனோடு கூட இருக்கிறார், இது தனிப்பட்ட மனுஷனால் இந்த உயர்வு இல்லை என்று உலகமே சொல்லுகிற அளவிற்கு அந்த உயர்வானது காணப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஆசீர்வதி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இப்பொழுது வளர்ச்சி வந்து விட்டது, நல்ல வளர்ச்சி வந்து விட்டது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்முடைய ஆத்துமா மிகப்பெரிய செழிப்புக்குள்ளே காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்பொழுது இந்த 17வது அதிகாரத்தில் காணப்பட்ட அந்த யோசேபாத்து இப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், 18வது அதிகாரம் முதல் வசனத்தில் போய் பார்த்தால், யாருக்கு விரோதமாய் நான் எழும்பி பலப்பட்டேனோ அந்த மனுஷனோடு போய் சம்மந்தம் கலக்கிறான். இங்கே தான் ஆரம்பிக்கிறது பிரச்சனை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிற்கிறோம் என்று சொல்ல முடியாது. நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஜெயம் எப்படி வருமோ, எப்படியோ ஜெயம் வந்துடும். ஜெயம் கூட சொல்லுகிறேன், எப்படியோ கர்த்தருடைய இரக்கத்தினால வரும். ஆனால் நாம் போய் மாட்டிக்கொள்ளுகிற இடம் சபைக்கு கர்த்தர் கண்களை திறக்க வல்லவராக எழுந்தள்ளிருக்கிறோம். இப்பொழுது படித்தாச்சு, ஜெபிச்சாச்சு, ஃபீஸ் கட்டுறதுலேருந்து நம்ம குடும்பம் நடத்துக்கிற எல்லாம் ஒரே நேரத்தில் மாட்டிக்கொள்ளும். எல்லா ராஜாக்களும் இந்த யோசேபாத்துக்கு விரோதமாக வந்தது போல் ஸ்கூல் ஃபீஸ் ஒரு பக்கம் வரும், அடுத்த பிள்ளை முதல் பிள்ளை காலேஜ் ஃபீஸ் வரும், அடுத்த பிள்ளை ஸ்கூல் ஃபீஸ் வரும், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், கைமாத்தா வாங்கினது வந்தது போனது. அந்த நேரத்தில் நமக்கு கல்யாணத்துக்கு நம்ம போய் செலவு பண்ண வேண்டிய இடங்கள்லாம் இருக்கிறது. எதேர்ச்சியாக எதிர்பாராத செலவுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் கதவுகளை தட்டும். இது இல்லாமல் கடன், வட்டி, அடகு, என்ன அது இல்லாமல் நம்ம பத்திரமாக வேறு இடத்துல போய் அடகுல காணப்பட்டு கொண்டிருக்கும். அதை அவங்க அடகு வைத்திருக்கிறவன் என்ன செய்வான், எப்படி அபகரிக்கலாம், இது எப்படி அபகரித்து வேற ஒருத்தருக்கு அதிக நிலத்தில் இந்த பத்திரத்து மீது அதிகமாக பணம் வச்சு நம்ம சம்பாதிக்கலான்னு தான் பார்ப்பாங்க எல்லாருமே. இது உலகம் முழுவதும் நடக்கிற ஒரு கூற்று. யாரும் வட்டிக்கு வியாபாரம் பண்ண மாட்டான்.
சொல்கிறது அப்படி இருக்கும், எனக்கு 2 பைசா கொடுத்துருங்க போதும் அப்படி ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வில்லங்கங்கள்லாம் நடக்கும். நம்மளோட பலவீனம் தெரிஞ்சு தானே அவன் கொடுக்க வரான். உங்களால் திருப்பி அதை புரட்டி போட்டு கொடுக்க முடியாத அமௌண்ட்டு உள்ளே போய் மாட்டிக்கும். 1 கோடி ரூபா சொத்துன்னா 50 லட்சம் கையில் வந்துடும். இந்த 50 லட்சத்தை எடுத்து நம்ம வயிற்றுல தீர்த்துருவோம். இப்போ இந்த 50 லட்சம் புரட்டி போட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கும். மறுபடியும் கேட்டால் யாரும் தரவும் மாட்டான். கேட்டால் வாங்கிட்ட பெரிய விஷயம் நினைப்பான் கொடுத்தவன். இப்போ நம்ம அந்த படிவத்துக்குள்ளே போகிற பொழுது இவங்க என்ன செய்வாங்கன்னா, 1 கோடி ரூபா போதும், முடிஞ்சா நீ 50 லட்சம் கொடுத்து எடுத்துக்கோ, இல்லை நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, உனக்கு எனக்கு அந்த பேச்சும் கிடையாது, இப்படி போயிடும். ஸோ இந்த மாதிரி நெருக்கத்தில் இருந்து கூட கர்த்தர் என்ன செய்கிறார், விசுவாசிகளை தூக்கி எடுக்கிறார், காத்து கொள்கிறார், வழி நடத்துகிறார், விசாலத்தில் வைக்கிறார். வேறு ஒருத்தனை கர்த்தரை எழுப்புகிறார், அவங்க கிடக்கிறான், நான் தரேன் நீ பார்த்துக்கொள் என்று சொல்கிற அளவுக்கு ஆயிடு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து எவ்வளோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஒரு நிமிஷத்துக்கு முன்னே நான் சொன்ன காரியம் எப்படி இருக்கும். நம்ம பின்னாடி இருக்கிறதும் முன்னாடி இருக்கிறதும் கர்த்தர் என்ற ஒரு ஸ்தானத்திலே வந்து இப்போ தான் பெருமூச்சு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வருகிறது. அமைதியான சூழ்நிலை வருகிற பொழுது பார்த்தால் நம்ம இடத்துல ராஜ்யம் மறுபடியும் உத்தமத்தை தான் எதிர்பார்க்கும். நேற்று உத்தமம் செல்லாது, இன்னைக்கு காலையில் எவ்வளோ உத்தமமாக இருக்குது. அந்தந்த நாளுக்குரிய உத்தமத்தை ராஜ்யம் பார்த்து கொண்டு இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா இது ஒழுங்காக வந்து கொண்ட மனுஷன் திடீர்னு ஆகாப்பு பக்கம் காத்தடிக்குது. இப்போ வந்து ஆகாப் முன்னே சட்டை பண்ண மாட்டான் இவனை. அப்போ நீங்கள் அந்தஸ்தில் குறைவாக இருந்தீங்க, எங்கேயாவது இந்த 2 வீலரை பார்க் பண்ணலாமா, பார்க் பண்ணால் அந்த வீட்டுக்காரங்கிட்ட நம்ம பிரச்சனை ஆகும், இல்லை எவனை அறுத்துருவானோ, இல்லை அது எவனை தூக்கி போயிடணும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போது காரை பார்த்தாலே ஐயாது இந்த குடும்பத்திற்கு கார் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பார்க்கிங்காவது எதுவாது இந்த பார்க்கிங் அந்த காலம்லாம் போயிட்டு இப்போது நம்ம வேறு எல்லைக்கும் மாகாணத்துக்கும் பரிமாணத்துக்கும் போயாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, உலக செல்வந்தர்களிலே அல்லது இந்த வட்டாரத்து செல்வந்தர்களிலே நீங்களும் ஒரு பெரிய குடிகளாய் மாறுகிறீர்கள். உங்கள் இடத்திலே சம்பந்தம் பண்ண பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துல காத்துக்கொள்ள தவறிட்டு அநீதியின் துவக்கம் இங்கே ஆரம்பிக்கிறது. இதுதான் சொல்ல வருது. இந்த அநீதியின் துவக்கம் இப்படி ஆரம்பித்தோன்னே சில வருஷங்கள் இந்த தொடர்பு காணப்படுகிறது. 2வது வசனம் சொல்ல, சில வருஷங்கள் சென்ற பின்புன்னு ஆரம்பித்தா சம்பந்தம் கலந்து உடனே வராமல் கொஞ்சம் வருஷம் டைம் கொடுக்குறாங்க. வம்சம் விருத்தி அடைகிறப்போ இன்னும் ஃபார்ம் ஆகிடும் அந்த அக்ரிமெண்ட், இந்த டொமஸ்டிக் அக்ரிமெண்ட்டு, அதாவது இந்த இல்லற சம்மந்தப்பட்ட உடன்படிக்கை. ஒரு 2 குழந்தை பெற்று எடுத்தோன்னு ரொம்ப சிரமமாகிடும். அந்த குடும்பம் ஒன்றுமே பண்ண முடியாது. முதலையாவது எதனா இருந்தால் பிஷின்னு வந்துடலாம். இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. சில வருஷம் சென்ற பிறகு ஆகாப்பிடத்திற்கு மறுபடியும் போகிறோம், சம்பந்தம் கலக்கிறோம். ஆகாப்பிடத்தில் அப்படி ஜனேக அப்படி இவனுடைய அப்பொழுது ஆகாப் அவனோட ஜனத்திற்கு அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து கேலியாத்தில் ராமாத்துக்கு ஒருபடி அவனை ஏவினோம். போகிறப்ப விருந்து படைக்கிறது ஆரம்பிக்குது பாருங்கள். முதல்ல நட்பு, அதன் பிறகு அது சம்பந்தம், அதன் பிறகு ஆடு மாடெல்லாம் அடித்து அவனுடைய அதாவது நான் உங்களை அவ்வளோ கனம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வரீங்க, தடப்பட்டாலும் சாப்பாடு இருக்குன்னா எங்களை கனம் பண்ணுகிறார்கள், என்ன தான் இருக்கும். அரிசி போட்டு கோழி பிடிக்கிறான்றது தெரியாது. அதை முதல்ல மாட்டியாச்சு, அது வேறு விஷயம். சம்மந்தம் பண்ணியாச்சு. இப்போ அந்த குடும்பத்தினுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலையும் நம்ம கலக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. ஒதுங்க முடியாது, ஓரங்கட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இப்போ தான் பார்த்தா சில வருஷங்கள் கண்ட பிறகு தான் தெரியுது சம்மந்தி எப்படி இருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேன்னு பார்த்தா. கர்த்தருடைய இந்த மாதிரி ராமாத்துக்கு நம்ம போய் யுத்தத்துக்கு போகலாம். உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நம்ம உபவாசி ஜெபித்து துதித்து வழுகிற குடும்பம். நம்ம ஜவான் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இந்த இந்திய நாட்டிலே சொல்கிறேன், டான்ஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப ஆட்டம் பாட்டெல்லாம் இருக்காது. ஜப்பான்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். இது ஜப்பான்னு சொல்லிட்டு சில நாடுகளெல்லாம் நான் போகிறப்போ அதெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டு பாட்டம் கொண்டாட்டமாக காணிக்கை போடுறப்போ டான்ஸ் அண்ணே வந்து ஃப்ரெண்டில் காணிக்கை போட்டு போவாங்க. அது டான்ஸிங் ஃபார் த லார்ட், இல்லை கொடியை வச்சு நாடுவாங்க. ஏதோ ஆபாசமெல்லாம் இருக்காது, நல்லாவே சொல்கிறேன், நல்ல இதுவாகவே சொல்கிறேன். அது ஒரு கவர்ச்சிகரமாக அந்த மாதிரியெல்லாம் சொல்ல, ஆரோன் நாடனா அதெல்லாம் சொல்ல, சாதாரணமே அது ஒரு சந்தோஷம். ஆஃப்ரிக்கன் சர்ச்சில் இதெல்லாம் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் எதனா பண்ணானுங்கெல்லாம் நம்ம ஊர் ஆட்கள் என்ன பண்ணால் அதுக்கு பொறுப்பு இல்லை. நான் இதே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகும். அது எல்லாருமே சாதாரண உடம்பு ஒரு அசாசிச்சு இப்படி வந்து வயசானவங்கலேருந்து வயசுக்காரங்க வரைக்கும் வந்து அது போட்டு மறுபடியும் திருப்பி எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு ஒருத்தர் டான்ஸ் பார்த்து ஒருத்தர் சிரிப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அலங்கம் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். வர்ற இந்த மாதிரி கெஸ்ட் ஸ்பீக்கரை பார்த்துட்டு எல்லோரும் கை கொடுத்துட்டு போவாங்க. இப்படி என்ன ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அது. அப்புறம் மெசேஜில் அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும், அது வேறு விஷயம். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இது திடீர்னு நம்ம கர்த்தருடைய தீர்க்கதரிசி கூட யுத்தத்துக்கு போகணுன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் வேணும். 400 பேர் நம்ம கிட்ட இருக்கோம். ஒருத்தனா 2 பேரான்னு சொல்லிட்டு ஆகாப் ஆரம்பித்து எல்லாரும் போங்கன்னு சொல்கிறத பார்த்தோன்னே யோசித்து பார்த்துக்கு தெரிஞ்சிடுச்சு,
இல்லை நம்ம ஏதோ தெரியாத இடத்துல வந்து மாட்டின்னு இருக்கோம். எப்போ தெரியுது? சில ஆண்டுகள் கழித்து தெரிகிறது. முதல்ல சம்மந்தம் வரதுக்கு முன்னே நம்ம இதை பார்க்கணுமா? அப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, யுத்தம்னு அப்போ வரல, அப்போ ஆப்ரேஷன் நடக்கலை, அப்புறம் வந்து நம்மளுக்கு கோர்ட்டு கேஸ் கிடையாது, அப்போ நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அனுபவம் கிடையாது, எதுவுமே தெரியாது. நம்ம தேவ ஜனங்க, சபை உண்டு, வீடு உண்டு, வேலை உண்டுன்னு இருப்போம். திடீர்னு ஒரு ஏற்றத்தாழ்வு வாழ்க்கையில் ஒரு புயல் வீசுகிற பொழுது தான் எல்லாம் தெரியும்வாங்க இல்லையா? அதுபோல் பார்க்குற பொழுது பார்த்தால்தான் தெரிகிறது. தீர்க்கதரிசியை கை நீட்டி அடிக்கிறவன் இவனுக்குன்னு தனியாக சோர் போட்டு ஒரு 400 தீர்க்கதரிசியை வளர்த்து கொண்டிருக்கிறான். 400 தீர்க்கதரிசி ஆகாப் கிட்ட இருக்கிறதுக்கும் நம்ம ஆட்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கிற தீர்க்கதரிசியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆகாப்புக்கு எதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்குது. கனி இருக்காதுன்னு சொல்ல வரேன். எத்தனை தீர்க்கதரிசி இருந்தாலும் ஒரு பரிசுத்தவான் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவபாயம் இருக்கும். பரிசுத்தவான் கனிகள் கிரியை செய்யும். கனிகள் சொல்ல வரேன் இல்லை, கனிகள் கிரியை செய்யும். இது பார்த்தா எதுவுமே இல்லை. சம்பந்தமன்ற இடம் ராஜரிகமான இடம் இல்லைன்னு சொல்ல. நல்ல ஒரு ராஜரிகம்னா தெரியும், நாட்டை ஆள்றான்னா எப்படி இருப்பான். நமக்கிட்டான சென்னாது, நானும் ஒரு தேசத்தை ஆள்றேன், அவனும் ஒரு மாகாணத்தை ஆள்றான். அப்போனாலே தெரிஞ்சிடும் தேசத்தில் புயல் வருதா, பஞ்சம் வருதா, பட்டினி வருதா, யுத்தம் வருதான்னு பார்த்தா எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது, சீரும் செழிப்பாக இருக்குது. எஸ்எபேல் ஆகாப்புடைய வெளியரங்கமான நிர்வாகத்திறன்னு சொல்கிறேன். இதில் என்னுடைய நாட்டுக்கிலே வந்து இவர்களுடைய காரியத்தில் பெரிய பெரிய ஜனங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் கேட்கிறதெல்லாம் வித்தியாசம் போய் கொண்டிருக்கிறது. அதான் இவன் நினச்ச நேரத்தை வாங்கிறது, அவன் பொண்டாட்டி போய் எப்படியாவது வாங்கி கொடுத்துட்டு வரேன்றது, நீ வீட்டில் இருக்கியா நான் போய் பார்த்துக்கிறேன்றது, இதெல்லாம் குடும்ப நிர்வாகம். அரசியல் நிர்வாகம் இன்னும் அமக்கலமாக இருக்குது. எந்த கேஸ் வந்தாலும் நானே பார்த்துக்கிறேன்னு வெட்டி போடுறது, இது ஒரு மாதிரி ஆளுங்கட்சி அராஜகம்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாருமே கேட்க முடியாது, ரத்த ஆறு ஓடுது. அந்த தேசத்தில் உள்ளே இருக்க தலைப்பு செய்தி சொல்கிறேன். அதனால் இவங்க வீடு ஒட்டி நல்லா இருக்குது, இவங்க வீட்டில் எல்லாம் இருக்குது, இவன் நினச்சதெல்லாம் நடக்குது, இவனுக்கு வாங்க நினைச்ச நிலம் யாரை இருந்தாலும் அடிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இது எதுவுமே யோசிப்பாத்துக்கு பழக்கமே கிடையாது. இது மாதிரி ஒன்று நடக்குதுன்னு தெரியாது. இதெல்லாம் மாதிரிலாம் வாழ்ந்த மனசு இல்லை. யோசிப்பார் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எங்கே நிற்கிது வண்டி, வாழ்க்கையினுடைய சக்கரங்கள் எங்கே நிற்கிறது, எங்கே போகக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. போங்க, உங்களுக்கு ஈடான ஜனங்களை போய் பாருங்கள். ஆனால் முதல்ல நம்ம சர்ச்சு தான் அப்படி சொல்ல, நீங்கள் சத்தியத்தின் மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்க, ராஜ்யத்தினுடைய சிந்தை இருக்கிற ஜனங்க, நீங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள், ராஜ்யம் சம்பந்தப்பட்ட மனநிலை இருக்கிற ஜனங்களிடத்தில் போனால், நான் போய் அவனை மாத்திரன்ற எண்ணம் தயவு செய்து வாலிபர்கள் முதல் கொண்டு, கன்னிகைகள் முதல் கொண்டு, பெரியோர் முதல் கொண்டு, பெற்றோர் முதல் கொண்டு சொல்லுகிறேன். தோற்றுருவீங்க. நீங்கள் மாற்றலாம் முடியாது யாரையும். நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கெல்லாம் நீங்கள் பேசுறதெல்லாம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையும் வழிகளும் ஆராய்ந்து பார்க்க முடியாதவங்கெல்லாம் உண்மைதான். அன்றைக்கி தாழ்மையில் இருந்த பொழுது வந்தது கர்த்தர். இன்றைக்கி உயர்வு வருகிற பொழுது என் கண்கள் வேறு மாதிரி ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கும். தப்பு இல்லை, வாழ்க்கையின் தரம் உயர்றப்போ அதுக்கேற்ற ஜனங்களோடு சம்மந்தம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் இது அநியாயத்துக்கு இப்படியா? இயேசு நாமம் தரிக்கப்பட்டிருக்கு, பெரிய சிலுவை போட்டிருப்பாங்க. சம்மந்தி சொல்லுவாங்க சில பேர், ஒரு பெரிய பக்திமான் வீட்டில் ஹார்மோனியம் போட்டு வச்சு வாசிக்கிறாரு, ஜபம் பண்ணாது ஒன்றுமே நடக்காது. அவன் சரக்கு அடிக்கிறப்ப கூட ஜபம் பண்ணி சரக்கு, சைடு டிஷ்ஷுக்கு சரக்கு அது ஜபம் பண்ணி தான் ஜபம். ஜபன்றது அவங்க வீட்டில் இருக்கும், மதுபான புட்டியும் இருக்கும், ஜபம் இருக்கும், உபவாசம் இருக்கும், பல தீர்க்கதரிசிகளுடைய கேலண்டர் இருக்கும், எல்லோருடைய நின்று ஃபோட்டோ எடுத்து அதை ஹாலில் மாட்டியிருப்பான். இதுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா 10 மணிக்கு மேலே வேறு வாழ்க்கை வாழ்வான். புருஷன் பொண்டாட்டி 2 சேர்ந்து குடிக்கிறதுக்கும் இருக்கும். இது இருக்கும், புகைச்சா வெளியாளுக்குமா தெரியும், குடித்தா தெரியாது. இது வந்து நடைமுறை சொல்கிறேன். புகைக்கிறவனே எப்படி கண்டுபிடிச்சிடும், வெளில போனால் அது தம் அடிக்கிற விஷயம் மாட்டாது இருக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அங்கேருந்து வந்திருக்கோம்னாலும் தெரியும். குடி அப்படி கிடையாது. அப்படி ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடும். அவ்வளோ சீக்கிரம் அது வெளில தெரியாததுக்கு கொஞ்ச நாள் ஆகும். தெரியாமல் இருக்காது, எப்படி தெரியும். ஆனால் இவ்வளோ டக்குன்னு மாட்ட மாட்டாங்க. அப்பேரண்ட்லி வெளியரங்கமாக மாட்டுற மாதிரி கிடையாது. ஸோ இதை மாதிரி ஜனங்க கிட்ட போய் மாட்டிக்கொண்டு மார்வேஷம் தரித்து வேஷம் தரித்து போனோன்னே அப்போ மீகையாவையும் அடிச்சுட்டு போகிறான். மீகையா ஒண்டி தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இந்த மனுஷன் வேறு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் தான் கூப்பிடுங்கன்னொன்னே ஒருத்தன் இருக்கான், ஆமாம் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொல்லுவான். எப்போ நான் கேட்டாலும் வேணாம்னு சொல்கிறான். மாம்சத்துக்கு பிரியமே இல்லை. கூப்பிட்டோடனே அதே மாதிரி அதை சொல்கிறான், ராஜாவே போகாதீரும், மற்ற 400 சொல்லிட்டு போயிட்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. போனான் திரும்ப மாட்டான், யார் கேட்க போகிறான். சோறு போட்டு நம்மளை வச்சுருக்கான். இப்போ அவனுக்கு பிரியமாக பேசணும், இல்லைன்னா நம்மளை அமுச்சு விட்டானா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது. பிள்ளைங்க படிக்குது, இந்த மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி சொல்லலாம். பிள்ளைங்க படிக்குது, வீடு 4 வயசு எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டான்.
ராஜாகிட்டே தீர்க்கதரிசி டிஸ்மிஸ் பண்ணால் ஏன் கொடுப்பான்? ஏதாவது மாதத்தில் நம்மளுக்கு பஞ்சப்படி அளக்கிறாரு, ராஜா கைங்கரியம் மாதம் மாதம் வண்டியை ஓடுது, சரி யுத்தத்துக்கு போகிறார், போயிட்டு வாங்க. அப்புறம் நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன் இது மாதிரிலாம் ஆக மொத்தம் நம்மளுக்கு வந்து பாவத்தை பற்றி கண்டிச்சுணர்த்தாத இடமோ மனதுருக்கம் நிறைந்த இடமோ. எப்போ மனதுருக்கம்? ஆரம்பத்தில் மனதுருக்கம். அதுக்கப்புறம் நீங்கள் வெசனப்பட்டமா இல்லையா, குத்தப்படணுமா இல்லையா, செய்கிற செய்கைக்கு கடைசி வரைக்கும் மனதுருக்கம் வேணும். ஏசு நல்லவர், நல்லா போயின்னு இருக்கோம், பீக்கில் போயின்னு இருக்கோம் டாப்பிக்கு, திடீர்னு ஏசு சமாதானம் தராருணும், ஏசு ஆறுதல் தராருணும். ஏசு இதெல்லாம் தரான்னு தெரியுண்டா, அதுக்கு மேலே வான்னு சொன்னால் தெரியாது, சரக்கு இல்லை. சரி, எனக்கு அந்த மாதிரி குளிர்ந்த சபை போதும். இது திருமணம் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லக்கூடாது. நான் பண்ணுறேன், அந்த திருமணத்தை பாதிரியார் ஏற்றுக்கொள்ளணும், சபையில் இடம் கொடுக்கணும், சங்கத்தில் இடம் கொடுக்கணும், பிரச்சனையே பண்ணக்கூடாது. நான் பேசுனா குறுக்க யாரும் பேச, இப்படி போயிடுச்சு ஆகாப்புடைய மனநிலை. நம்ம சொன்னால் நம்ம சபை தான். இவர் உடனே தெரியாதனமா எடுத்தோன்னு முதல்ல சொல்கிறார், என் மக்கள் உன் மக்கள், என் ஜனம் உன் ஜனம், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடு நான் யுத்தத்துக்கு வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உன் ஜனங்க. இது வாய் யோசிச்சு பார்த்து. முதல்லலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஆள் முதல்ல இப்போ முதலாவது பாகத்தில் பார்க்குறப்போ யோசேபாத்து தேவசாயல், கிறிஸ்துவின் சுபாவம். இப்போ பார்த்தா பர்ஃபெக்ட் ஒரு பணக்காரங்கிட்ட எப்படி டீல் பண்ணுறது, யூ நோ ஹவு டு டீல் வித் வெல்த்தி ஃபேமிலிஸ் அப்படின்ற மாதிரி இந்த யூடியூப்பில் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஆகிட்டான். அதாவது செல்வந்தர்கிட்ட பழகிறதுக்கு ஒரு தனி திறமை இருக்குது. அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். அவங்கள்ட்ட கோவப்படாத அவங்கள பிரியப்படுத்தி முழுக்க இது கர்த்தருக்கு விரோதமாக போகுது. ஆனாலும் அந்த பெற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி சொல்கிறான், இன்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். இங்கே பார்த்தா போகலாமா போகலாகாதான்னா போன்றான் 400 பேர், மெஜாரிட்டி வின்ஸ் எங்கேயுமே. கர்த்தருடைய வழியில் அப்படி இல்லை. ஒருத்த வண்டி உண்மையை சொல்கிறான், சரி அவனை அடிச்சுட்டு போனான், அவன் சொன்ன மாதிரியே போயிட்டு அந்த இடத்துல ஒரு அம்பு பட்டு அவன் செத்தே போயிட்டான். இவன் ஐயோ அம்மான்னு கத்தின்னு அலறி வீட்டுக்கு தேடி வந்தான். கர்த்தர் அங்கேயும் அனுசரியாக இருந்தான், அவனை விடுதலை செஞ்சான். அந்த யுத்தத்தில் காப்பாற்றி விடுறது கர்த்தர் தான்னு தெரியும், நம்ம மாம்ச புயம் இல்லைன்னு. இப்போ எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கு அப்போ யகுன்னு ஒரு மனுஷன் வருகிறான், நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்படியோ வந்தான், என்ன எருசலேமில் தன் வீட்டுக்கு சமாதானத்தோடு வந்தான். அதாவது வீட்டுக்கு போகிறோம், எருசலேமுக்கு வரானா சமாதானத்தோடு திரும்பி வந்தோம். யகு என்ற ஞானதிசைக்காரன் வந்து பார்த்து சொல்லுகிறான், துன்மார்க்கனுக்கு துணை நின்று. நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த வசனத்தை, 2வது வசனம் 17 வந்து இது மிக அற்பமான ஆரம்பம், அற்புதமான வாழ்க்கை, எல்லாம் நல்லது. இங்கே பார்த்தா துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகிர்வில் நீர் சிநேகிக்கலாமா, இதை நிமித்தம் கர்த்தருடைய கோபம் உண்மையில் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உடைய இருதயத்தை நேராக்கின விஷயம் நன்மையான காரியங்கள் இடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். சில நன்மைகளை கவுன்சிலிங்கில் சொல்லுவோம், புருஷங்கிட்ட மனைவி கிட்டே குறை பெருசாக தெரியுது, கரை பெருசாக தெரியுது, ஆனால் ஒரு நன்மை நினைத்துப்பார். நீ நல்லா வாழ்ந்த காலத்தில் மனைவிட்டு இதே சொல்கிறது, ஒரு நன்மை நினைத்து பாருங்கம்மா அந்த ஐயா கிட்ட. இன்றைக்கி ஏதோ மாட்டிகிட்டு இருக்காந்தாலும் ஏதோ விஷயத்தை மாட்டி தான் இங்கே வருது, இல்லைன்னா இங்கேயே வரப்போகிறான். அப்புறம் சரி ஆமாங்க ஏதோ அது புரிஞ்சுக்குவாங்க என்ன சொல்ல வரேன்னு. அதனால் எது பல நன்மைகள் இருக்கும், ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு, கிறிஸ்துக்குள்ளே மன்னிச்சுக்குங்கன்னு இப்படியெல்லாம் நம்ம அப்படியே மன்றடி சேர்த்து வச்சு சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். இப்போது கர்த்தருடைய சிந்தையாக தான், உன்னோட கொஞ்சம் நல்லதையும் நான் நினைக்கிறேன், ஆனால் நீ செஞ்சது வந்துட்டு நியாயம் கிடையாது. ஆனால் இது பெரும்பான்மை நடக்குது நம்ம சபைகளில், பெந்தகோஸ்து சபைகளில் பெரும்பான்மை நடக்குது. துன்மார்க்கனுக்கு துணை நின்று, இல்லைன்னா இப்போ எலெக்ஷன் ஜபம் பண்ணுவீங்களா, ஒருத்தனுக்கு சார்ந்து பண்ண சொன்னேன், நான் தேசத்துக்கு நன்மை வரணும்னு பண்ணுறது வரவேற்கிறேன். ஒரு கட்சியில் பணம் வாங்கிக்கின்னு மறைமுகமாக இது நடக்குதா நடக்கலையா, இது நடக்குது. அப்போ எல்லோரும் சேர்ந்து ஏகமனமாக கர்த்தரை நோக்கி பார்க்குற தேவ ஜனமாக இருக்கணும். ஒரு சாமியல் போல் ஒருத்தர் எழுப்பி ராஜாக்காக ஜெபம் பண்ணோம், ராஜா வருவார். இது அவங்ககிட்ட போட்டியாக வாங்கி வச்சுக்கின்னு யாருக்கு அதிகமாக கூட்டம் இருக்கோ அவ்வளோ காசு கொடுக்குறான். இது வந்து ஃபேக்ட். எலெக்ஷன் காசு கொடுக்குற சொல்ல, இந்த ஜபம் செய்கிற ஜனங்களுக்கே தனியாக ஒரு காசு கொடுக்குறோம். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுறேன், அது சக்திக்கு ஏற்றபடி ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றபடி பட்டி, உங்கள் பாப்புலாரிட்டிக்கு ஏற்றபடி உங்களுக்கு படி அழைப்பாங்க. மத்திய அரசு கொடுக்குதோ, மாநில அரசு கொடுக்குதோ, இடதுசாரி கொடுக்குதோ, வலதுசாரி கொடுக்குதோ, என்ன எதிர்கட்சி கொடுக்குதோ, ஆளுங்கட்சி கொடுக்குதோ,
ஒரு சாராருக்கு அப்படியே போயிடுவாங்க. நான் சொல்கிறது கர்த்தருக்காக நின்று தேசத்தில் ஒரு ராஜா வரணும்னு கேட்குறது சத்தியமாக வரவேற்கப்படுகிறது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது எப்படின்னு கேட்டால், குறிப்பாக ஒரு துன்மார்க்கனும் துணைன்னு இருக்கிறேன், அவன் பட்டயத்தை எடுக்கிறவன், ரத்தாறு ஊத்துறவன், அவன் தேசத்தில் அவன் ஜெயிக்கணும்னா என்ன வேணா பண்ணுவான், எவனவனா கொள்ளுவான், எவனவனா மேலே வரும், மேலே வரத்துக்கு என்ன வேணா பண்ணுறோம், பதவி அதிகாரம் தக்க வச்சுக்க என்ன வேணா பண்ணுவான். அவன் சொத்துக்கள் அதிகமாக இருக்குது, அவனுக்கு பதவி அதிகாரம் இருந்தால் தான் அதான் அதை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். கோடி கோடியாக கொள்ளடிச்சதெல்லாம் நான் தக்க வைக்கிறதுக்கு எனக்கு பதவி அரசியல் வேணும், அதிகாரம் வேணும். அதான் போயிட்டு திரும்பி வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அது ஒரு மாதிரி, அது வேறு ஒரு விளையாட்டு, அது வேறு ஒரு விளையாட்டு. அதுக்கெல்லாம் போக முடியாது. போனாக்க திரும்பி வர முடியாது. நீங்கள் போகாத போங்க. ஆனால் இப்படி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? யாரை சிநேகிக்கிற? இதை நிமித்தம் கர்த்தருடைய கோபம் மேல் வர இருந்தது. இது உலக சிநேகிதம் தான். இது நம்ம வீட்டுக்கு ஜெபம் முடிச்சுட்டு போகிறோம், தேசத்துக்காக ஜெபிச்சோம், தெரியாது. கீழே இருக்கிற ஆடுகளுக்கு தெரியாது, லோயர் லெவலுக்கு தெரியாது. ஐயா கூப்பிட்றாரு, அம்மா கூப்பிட்றாங்க, குடும்பம் கூப்பிட்றாங்க, எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். இது துஷ்பிரயோகம் பண்ணுறது, கர்த்தருடைய மந்தையை துஷ்பிரயோகம் பண்ணுறது. இதெல்லாம் இந்த அறிவு இருக்காது. அதை முதல்ல வச்சுட்டான் அவன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வச்சுட்டானே தவிர அவன் எது செஞ்சாலும் கரெக்டுன்ற மாதிரி ஒரு மௌடிகம் வந்துடும். சரி, நல்லது, அபிஷேகத்துக்கு கொடுக்குற கணம். நான் சொல்கிறது இது இந்த பிரசங்கம் பலிபீடத்துக்கு, பிரகாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் இந்த துன்மார்க்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிற ஜனங்களோட நீ சுலகரமாக இருக்கலாமா? உலகத்துக்கே தெரியும் யார் பகைஞ்சன்னு. நான் அவனுக்கு போய் ஜெபம் பண்ணேன், அவன் ஆட்சிக்கு வந்துட்டான், நான் எது கேட்டாலும் தரணும், வீட்டுக்கு அமிச்சானா ரைடு. இதெல்லாம் நடக்குதா? நடந்து தானே இருக்குது. இதுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை, இது யோசேபாத்து காலம் இல்லை, இன்றைக்கி நம்ம காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது தெரியணும். இது நீங்கள் போங்க, ராஜாக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதுக்குன்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருப்பீங்க, ராஜாக்களை கர்த்தர் சந்திக்கிட்டோம், சந்தோஷம். நீயும் மொண்டாட்டியும் பிள்ளைங்களும் போய் சேர்ந்துட்டு வாங்க அந்த ஊழியத்தை. மந்தையை டிஸ்டர்ப் பண்ணாது. மந்தைக்குள்ளே பலிபீடத்தில் கூப்பிட்டு வந்து இவருக்காக நம்ம ஜெபிப்போம் அப்படியெல்லாம் வச்சாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட். வாட் ஆர் யூ ட்ரைங் டு கன்வே? ஹூம் ஆர் யூ ப்ரமோட்டிங்? ஜீசஸ் ஆர் த மேன்? யாரை பிரகடனப்படுத்துகிறோம்? அவன் சர்வீஸ் நடத்துகிறப்ப வரான், ஒரு சேலை போட்டு அனுப்பிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறான்னா அது மேட்ரு வேறு, அது தெரியும். அவன் நம்மளை பயன்படுத்திக்கிற பார்க்குறான். பர்பஸாக ஒரு இடத்துல பிரேக் கொடுத்து அவங்கள இந்த டைமில் வர வச்சு நம்ம விசேஷம் எல்லாம் சேர்ந்து ஜெயிப்போனா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் டைமில் தானே அவன் வருவான் பலிபீடத்துக்கு. வந்து தாழ முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி ஆள் அவர். அப்படி விடணும். ராஜாக்கள்லாம் அப்படி தான் வந்தாங்க, தாழ பழைய கர்த்தர் சமத்தில் உணர்ந்து கிடக்கிற ராஜாக்கள். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. சர்வீஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சோ தெரியாமலையோ நினச்சோன்னே ஃபோன் அடிக்கிறது, எவ்வளோ தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொந்தரவு கொடுக்கறது விசுவாசத்துலேயே பழக்கமாயிடுச்சு. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது இப்படி நடக்குதா? இதை தெரியணும். நீங்கள் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக போகிறீங்க, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதத்துக்கு போகிறீங்க, துன்மார்க்கு துணை நிற்கிறீங்க. தேவன் அருவருக்கிறவர்கள், கர்த்தரை பகைக்கிறவர்கள் நிஷ்ணைக்கலாமா? வேற பெரிய விபச்சாரம் வேசித்தனெல்லாம் இல்லை, பணம் வாங்கிட்டார் யோசுபாத்தெலாம் நான் சொல்ல, என்ன வேலை பண்ணி வச்சுருப்பீங்க? உங்கள் இடத்துல நன்மையான காரியங்கள் காணப்பட்டது. இதை கேட்டதும் நியாயாதிபதியில் கேட்டதும் கர்த்தருடைய கட்டைகளாக நியாயம் விசாரிக்கிறீர்கள், நியாயம் விஷயத்தில் கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். இந்த எல்லா விஷயத்திலும் இவன் மறுபடியும் திரும்புகிறான். 7வது வசனம் சொல்லுது. சரி, இதை புரிஞ்சுக்கிட்டான் யோசபாத். உங்கள் பரிதானம் அவரிடத்தில் செல்லாது, முகதாட்சியம் இல்லை, அநியாயம் இல்லை. இப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்க கிடையாது. எருசலேமில் வந்திருக்கிற பொழுது மறுபடியும் லேவியரையும் ஆசாரியரையும் இஸ்ரவேல் வம்சத்தில் எல்லாரையும் அழைத்து கர்த்தருடைய நியாயங்களை குறித்து, வாத விஷயங்களை குறித்து விசாரிக்கும்படி எருசலேம் நினைத்து கர்த்தருக்கு பயந்து உண்மையோடு உத்தமத்தோடு நடந்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், நானாவித ரத்தப்பழி சங்கதிகளும் 10வது வசனம் சொல்லுகிறது. தேவ பயம் வந்துருச்சு, தேவ பயம் வந்துருச்சு. மறுபடியும் வாழ்க்கை திரும்புகிறது. ஆனால் இந்த மாதிரி எகு மாதிரி யாராவது சொல்லுவாங்களே? இப்போ அவங்க கூட இருந்து செல்ஃபி எடுத்துக்கிறது யார்? இந்த துன்மார்க்கனுக்கு துணை போகிற ஊழியக்காரனோடு அவன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஒரு பெரிய அதுக்கு ஒரு கியூ நிற்கும்.
விடமாட்டாங்க. இது போயிடுச்சு. ஸ்டார்டிங் வந்தது இயேசு, அதுக்கப்புறம் வந்தது தேவனுடைய நன்மை, அதுக்கப்புறம் எப்படியாவது தலைமையோடு நெருங்கணும்னு போய் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாய்மாலத்துக்குள்ளேயோ இது ஒரு அரசியலாகவே ஆயிடுச்சு. வீட்டில் எது வந்தாலும் இப்போ அவன் மூலியமாக தான் வரும். ஆபிரகாம் வழியில் ஒரு காலத்தில் கர்த்தர் வந்தார் இல்லையா, இப்போ இவர் மூலியமாக தான் வரும். ஐயா நிலம் வாங்கியிருக்கேன், கட்டடம் கட்டணும், ஐயா பாதியிலே நிற்கிது, அப்போ ஐயா படியாக இருப்பார், இயேசு படியாக இருக்க மாட்டார். இவர் எல்லாரையும் விசாரித்து, அது கீழ் மட்டத்தில் எல்லோரும் விசாரித்து அவங்க கொடுக்குற தகவல் இவங்களுடைய அந்த சிஸ்டமில் அது வந்து அக்செப்ட் ஆகணும். அப்போது அது ஓகே, அவர் கொடுத்து விட்ருங்க. நீங்கள் 20 லட்சம் கேட்டிங்கன்னா 2 லட்சம், அந்த 2 லட்சம் சும்மா தானே வருது, அது எதில் வருது? படுபாவீங்களா, நேராக கர்த்தரை நோக்கி பாரு, 2 கோடி கொடுப்பாரு. உனக்கு எதுக்கு இந்த வேலை? இதுதான் நடந்து கொண்டிருக்குது. சரி, அவன் ஜபம் பண்ணி பார்த்துட்டு கர்த்தரால் ஏவப்பட்டு தேவனுடைய வெளிப்பாடு மற்றதெல்லாம் சொல்ல தெரிந்த இவன் ஃப்ராடா நல்லவனான்னு சொல்ல தெரியாதா? இதில் வதந்திகளும் விமர்சனங்களும் வர ஊழியக்காரன் செத்தான், இவங்கிட்டே செத்தான். அவனை பார்க்குற பொழுதே அப்படியே பத்சேவாலை பார்க்குற மாதிரி பார்க்குறது, இல்லை பாவஸ்ரீ பார்க்குற போல பார்க்குறது. பலிபீடத்தினுடைய பிழைகள் சொல்கிறேன் நான். உங்களை பற்றி தகவல்கள் எல்லாம் சரியாக வரலன்றது எப்படியாவது அந்த அப்ளிகண்ட்டுக்கு தெரிகிற மாதிரி வந்துடும். அதுதான் அது மேட்டர். அப்போ ஏசி எங்கே போயிட்டாரு, பரிசுத்தம் எங்கே போயிடுச்சு, வெளிப்பாடு எங்கே போயிடுச்சு? கேட்டால் கர்த்தர் சொல்ல போகிறாரு உண்மையே. அதை வதந்தியே படாத மாதிரியும் தூசியே படாத மாதிரியும் அப்படியே அப்பழுக்கற்ற ஒரு மனுஷனா அந்த மாதிரி ஒரு பிரசிடன்சி கொடுத்தா என்ன செய்ய முடியும்? அது அப்படி தான் போகும். துன்மார்க்கு துணை நிற்கிற பொழுது யூ வில் நாட் மூவ் ஆன் ரெவலேஷன்ஸ், யூ வில் ஒன்லி மூவ் ஆன் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு அந்த வெளிப்பாடு அட்டுப்போம். கர்த்தரும் பேச மாட்டார், யாரும் பேச மாட்டாங்க, மனுஷன் எடுத்து சொல்லுவான் இவன் ரொம்ப நல்லவன், ஓ அப்படியா, 2-3 சாட்சியால் ஒருத்தனை விசாரிக்கணும்னு ஒரு அவசரம் இருக்குது. அதை வச்சுட்டு ஓகே நைஸ் டெஸ்டிமெண்ட். நீங்கள் அவன் வீடு தெரியாது, வாசல் தெரியாது, அவன் குலம் தெரியாது, கோத்திரம் தெரியாது, அவன் பேக்ரவுண்ட் தெரியாதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ஜபம் பண்ணுறேன், கர்த்தர் என்ன சொல்கிறேன் அதான் செய்வேன் அப்படி சொன்னால் உண்மையிலே என் தேவன் அந்த மனுஷனு ஜபத்தை கேட்டு தேசத்தை ஆசிர்வதி. இது கீழே வச்சு ஒரு டீமை வச்சு விசாரித்து சொல்லு, பாயிண்ட்ஸ் அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் இருக்கும். இதில் இவன் சரியாகணும், அதில் அவன் சரியாகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் போகும். அதில் அவன் உட்காரணும். அப்போ அந்த கீழ்மட்டம் இருக்கிறதுக்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசி அது எப்படி அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகுதுன்னு, எதோ அரசியல் இது எவ்வளோ பெரிய டெண்டர் விஷயம் மாதிரி இது. சரி, இப்போ என்ன பண்ணால் அது அக்செப்ட் ஆகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அவங்க அக்செப்ட் ஆகும். நீ உண்மையெல்லாம் போட்டு அக்செப்ட் பண்ணி கொடுத்தா ரிஜெக்ட் ஆகிடும். சிஸ்டம் இஸ் லைக் தட். அதனால உனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குடா பிரபாவீங்களா, லோன் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டிபெண்ட்டு என்ன மாதிரி நல்ல பெரிய குடும்பஸ்தனாக இருப்பான், டிபெண்ட் போடாத, நெல் போடு. ஏன் பொன்னாட்டி சம்பாத்தியத்தில் அவங்களாம் வளர்கிறாங்கன்னு சொல்லு. கூடுமான வரைக்கும் அவன் சம்பாத்தியத்தை ஜஸ்டிஃபை பண்ணி காட்டணும். எனக்கு எந்த கமிட்மெண்ட் இல்லை, இந்த லோன் நான் அடைப்பேன்றது. அது மாதிரி தான் இது. திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. அதான் சொல்லிட்டேன் 10% வரும். நீங்கள் 2 கோடி கேட்டினா 2 லட்சம் இல்லை ஒரு அந்த மாதிரி தான். நான் எதுக்கு இதை எடுத்து சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சு யோசிப்பாத்தின் நிலைமை. வளர 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 ஐயாவை டேரெக்டாக பார்க்க முடியாது. இப்போது பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இப்போ சிவனை பார்க்கணும், நந்தியை பார்க்கணும் சொல்லுவோம், ஒரு பழமொழி. இப்போ நந்தியை பார்க்கணும், நந்தி சும்மா பார்க்க முடியுமா? நம்மளை கவனிக்கணும். கேஎஸ்சி இப்படி தான் அதாவது ஆரம்பிக்கப்பட்டது என்னமோ நல்லா ஆரம்பிச்சிச்சு, துவக்கம் என்னமோ நல்லா துவக்கம். நடுவில் இதுங்களுக்கு என்ன பேய் ஏதோ தெரில, ஒரு தேசத்துக்கு போயிட்டு வந்தோன்னே ஒரு பேய் ஏறிடுது. அவன் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, அவனை மாதிரி இது பண்ணுறது, எல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. யார் துன்மார்க்கன்னு ஆவானா தெரியாதா? நேற்று அவனை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துகிறோம். சரி, தீர்க்கதரிசி அவன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதுதானே தீர்க்கதரிசி. அடுத்த வருஷம் அவன் வாழ்க்கையில் பெரிய புயல் வீசுண்டா, ஒழுங்காக பொம்பளை மேட்ரு மாட்ட போகிறோன்னு தெரியாதா? நல்ல வேலை இவன் ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா அவன் மாட்டுறான். கர்த்தர் காத்தார். நேற்றோடு முடிஞ்சிச்சு அந்த எபிசோட். அவனை பார்க்குறப்பே சொல்ல மாட்டார் ஆண்டவர், இது மாட்ட போகிறான், அவன் பெரிய ஸ்கேம் வரப்போகுது இது மேலே சொல்ல மாட்டார். பாருங்கள் எப்படி போய்கொண்டிருக்குது. ஒரு கூறட்டத்தனமான ஜனங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஊழியத்தையும் ஊழியக்காரன்னு சொல்லல, சபையை சுரப்படுத்தும். சபை மிஸ் ஆகக்கூடாது. நல்ல தலைமைத்துவம் இருந்தாலும் அந்த தலைமைத்துவம் அப்படி திசை திரும்புகிறதான்னு பார்க்கணும். எலெக்ஷனில் டேரெக்டாக நின்னலாம், தப்பு கிடையாது. கவுன்சில் வச்சு டேரெக்டாக நின்னலாம் ஒரு பாஸ்டர், தப்பே கிடையாது. நீ இவ்வளோ அநியாயம் பண்ணுறதுக்கு நீ அங்கேயே போய் நின்றுடு.
இவ்வளோ தந்திரமா நீ செய்யறதுக்கு நல்லா நடு வீதியில் போய் நின்று ஓட்டு கேளு, நீ ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொல்லு, அது ப்ளீஸ் கன்வின்ஸ் தம் அண்ட் டேக் தேர் ஓட்ஸ். இது தேவையில்லை. இது பகிரங்கமாக போய் நின்றுடலாம் யுத்த காலத்தில் நெஞ்ச நிமித்திக்கிட்டு. ஒரு பக்கம் பதவி அதிகாரம் வந்தாலும் வரட்டும், வரலன்னா போட்டோம். நீ நின்று பாரு, நீயே தனியாக நின்று பார்த்து உங்கள் டைமே உங்களுடைய வழிகள் கர்த்தர் உங்களை நடத்துறது சொல்கிறேன் நான். கர்த்தர் நடத்துவார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு அதுக்குரிய ஆலோசனை கொடுப்பார் என்றால் நின்று அப்படி போய்க்கலாம். டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம டைரெக்டாக சமுதாயத்தினுடைய எல்லா சீரழிகிற திட்டங்களையும். இப்போ என்ன சொல்லலான்னு கேட்டால், இவர் நமக்கு தெரிஞ்சவராக இருந்தால் நல்ல வர பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், அவர்கிட்ட போய் பேசி அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் கூட வச்சுருக்கேன். இந்த நேம் ஆஃப் த லார்ட் தான் அதுவும். எனக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. இங்கே பிச்சை எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் கொடுக்குற, யார் விட்டு காசு தரலாம்? நிறுவனத்தின் சார்பாக இதை கொடுக்குறோம். மத்தியிலன்னா அது மொத்தமாக போகும், மாநிலன்னா அது கொஞ்சம், அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரி, ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சோம் அது பார்க்கணும், அது ரீவைன் பண்ணி பார்க்கணும். எனக்கு எத்தனை இவ்வளோ பெரிய கோடி கொடுக்குறிய, கொடு, வானான்னு சொல்லு. தனிப்பட்ட காணிக்கை கொடுத்துருப்போம். தனியாக வருது இல்லையா, உங்களை ஆசீர்வதிக்கிறாங்களே, அதில் கொடுத்துருப்போம். நிறுவனம் சார்பாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீயே நின்றுன்ற. இது வேணாம், இது வேணாம், இந்த விளையாட்டு வேணாம். இது பொல்லாப்பான காரியம். வேறு மாதிரி அட்டாக் கிடைக்கும் நம்மளுக்கு. இதுக்கு ரிட்டாலியேஷன் பரலோகத்தில் வேறு மாதிரி வரும்னு சொல்ல வரணும். நான் சொல்கிறது சபையை சிறப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். இப்போது நம்மால் புரிஞ்சுக்கிட்டார். அதில் தான் எல்லாரையும் சூப்பரார் வந்து, சரிப்பா ஏதோ நான் தவறிட்டேன், ஆனாலும் கர்த்தருடைய பயத்தை நான் விடமாட்டேன். போச்சு என்னுடைய வாழ்க்கை, என் பிள்ளையுடைய வாசிக்க போனால் போட்டோம், என்னுடைய எல்லைக்குள்ள கர்த்தருக்கு பயப்பட்ட பயம், நியாயம் விசாரிக்கிறது. லேவியர் ஆசிரியர் மறுபடியும் முழங்குங்க, மறுபடியும் போய் நியாயம் விசாரிக்க, நியாயத்தை எடுத்து சொல்லுங்கள். பரிதான முகதாட்சம் அவர் இடத்துல இல்லை. இவளெல்லாம் சொல்லிகளே அவரை போயிட்டு சொன்ன கடைசியில் மறுபடியும் தேசம் சுத்திகரிக்கப்பட்டோன்னே பிசாசு பார்க்குறான். இங்கே ட்ராப் எது, யோசேபாத்துக்கும் ஆகாப்புக்கும் ஒரு நல்ல கண்ணியை விரிச்சான். அதுலேருந்து நம்ம யோசேபாத்து தப்பிச்சிட்டார். கர்த்தர் கண்ணில் தாயம் வந்துடுச்சு. நான் மேலே பெரிய கோபம் வர இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஒன்று என்ன செஞ்சிட்டேன், அது வரல, ஆனால் இந்த காரணத்தினால வரல அப்படின்னோடனே அவர் ஸ்மெல் பண்ணிட்டார் யோசேபாத்து. சரி, அதிலேருந்தே நம்ம ட்ராவல் பண்ணோம். எது கர்த்தர் என்கிட்ட பிடிச்சமாக இருக்கோ, பிரியமாக இருக்கோ, அந்த காரியத்தை நான் இன்னும் அதிகம் செய்கிறேன். அப்படி தான் தேசத்தை வந்து மறுபடியும் சுத்திகரிச்சு, மறுபடியும் ஊழியர்களை எழுப்படுத்து, மறுபடியும் இதெல்லாம் பண்ணுறது. சரிடா அப்பா அப்படியே போயின்னு இருந்தோன்னே பிசாஸ் மறுபடியும் என்ன செய்கிறான், மோவாபியரும் புத்திரரும் அம்மோன் புத்திரர்களோடு அம்மோனியரும் எல்லாரும் சேர்ந்து யோசேபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, யோசேபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறாங்க. இதை கேட்டால் யோசேபாத்துக்கு சிலர் வந்து யோசேபாத்தை நோக்கி சொல்கிறாங்க, உங்களுக்கு விரோதமான ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் சீரியாவிலிருந்து வருகிறார்கள், ஆசோசோ தாமாரியில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார். வந்துட்டாங்கயே எல்லாம். யோசேபாத் ஒன்றும் செய்யலை, ஆரம்பிச்சிட்டார், உபவாசத்தை ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. இதுக்கு உபவாசம் தேசத்துக்குன்னு சொல்லிட்டு மறைமுகமாக எவனோ துன்மார்க்கனுக்கு இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறது, இது எல்லாம் வந்து பொல்லாப்பான காரியம். நேராக தேசத்தை வேஜம் பண்ணலாம். இந்த ஜல்லிக்கட்டில் நடந்தது பார்த்தீங்களா, யாருமே தலைவனே கிடையாது. எல்லாரும் போய் நின்னாங்க. உள்ளே வந்த அரசியல்வாதியை துரத்தி அடித்தாங்க. நாங்கள் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பி வெளியிலன்னு. அதுதான் கடைசியாக போலீஸ் விட்டு அடிச்சது, எல்லாம் செஞ்சது. ஆனாலும் பரவாயில்ல, ஜெயிச்சது. 10 லட்சம் பேர் தானாகவே எழும்புறான். அது நல்லது கெட்டதுன்னு சொல்ல, அந்தளவுக்கு வல்லமை இருக்குது, வீரியம் இருக்குது ஜனங்களுக்கு. அப்போ நீ தலைவனாக இருக்கிறதுக்கு, நீ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, நீ அந்த மாதிரி போயிடலாம். அதுதான் சொல்லுவார். இப்போ இங்கே வந்து உபவாசிச்சு இவன் முகங்குப்புற தேவனை உயர்த்துகிறது. இவன் நல்லா ஜெபிக்கிறான், துதிக்கிறான், துதி உபவாசம் போக்கின வரத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்பி அவன் மூலமாக என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், எருசலேம் ஒரு லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி 14 வருஷம் சொல்லுது, நீங்கள் கலங்காமல் இருங்க, கர்த்தர் உங்களுக்காக, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று சொல்லுகிறார். இந்த யுத்தத்தில் எப்படி ஜெயம் எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ உடனே ஆகாப்பை போய் பார்க்கல, நல்ல வேலை, ஆகாப்பு இல்லை, செத்தாச்சு. சரி, மேடம் இருக்கும் இல்லையா, அந்த துன்மார்க்க கூட்டம் இருக்கும் இல்லையா, அப்பம் போனேன் என்ன, அப்பையும் செத்து போட்டான், பிள்ளை இருக்கிறான், அவனை கீப்பப் பண்ணுவான். உங்கள் அப்பா இருக்கிறப்ப நான் வந்து ஞாபகம் இருக்கா, இந்த ஃபோட்டோலாம் காமிச்சு, சரி இதெல்லாம் வந்து நான் பார்க்குறப்ப சின்னதாக இருக்கும், மூகொழுந்தாக இருக்கும். நான் சொல்கிறது ஊழியக்காரன் விஷயத்தில் சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் இப்போ அப்பாவோடைய இன்ட்ரடக்ஷனில் இருந்தால் நாங்களாம் வந்தால் அப்போ நீங்கள் சின்ன பையன் தம்பி சரி இப்போ நீங்கள் தான் இதுவாக இருக்கிறீங்க அது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம். அப்பாவுக்கு எவ்வளோ கொடுத்தாரோ இப்போ 2 மடங்கு கொடுக்கணும். விலைவாசி ஏறிச்சு இல்லையா? எதுவும் சும்மா நடக்காது. எல்லாம் சொல்லிக்கிறான், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், உள்ள எல்லாம் போய்கொண்டே இருக்கோம். இது எல்லாம் வந்து சரியாகும். யோசேபாத் பார்த்தார், இதெல்லாம் சரிப்பட்டு வரா. நான் ஜெபம் பண்ண போகிறேன், நான் உபவாசிக்க போகிறேன், நான் துதிக்க போகிறேன். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணு. பாதி பேர் பயப்படுவான். என்னங்க வெட்ட வரான், குத்த வரான், யுத்தம் வந்துச்சுன்னா நம்ம பெண்களெல்லாம் பூந்து சூறையாடுருவான், நீங்கள் என்னென்னா உபவாசிக்கலாம். அதுதான் தேவனுடைய ஆவியானவர் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார். ஜபத்தை காட்டிலும் பெரிய காரியம் இல்லை, துதியை காட்டிலும் பெரிய காரியம் இல்லை, உபவாசத்தை காட்டிலும் பெரிய காரியம் இல்லை. யோசேபாத் தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொள்ள தாழ விழுந்தார்கள். இதுதான் நான் சொன்னேன். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறிய, இப்போ வந்து சாதாரண சர்வீஸில் வந்து முன்னாடி வந்து உட்காந்து தாழ பணிந்து குனிந்து ஆராதிக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அல்லேலூயா ராஜாவையும் ஆசீர்வதிப்பார், ராஜ்யபாரையும் நிலைத்திருக்கும். அப்போ சொல்லலாம், ஏன்னா அந்த நம்ம விசுவாசி தான், நம்ம பிரதர் தான் எவல்லேவா இருக்கார், அவர் தான் நம்ம பிரதர் தான் சிஎம்மாக இருக்கார், நம்ம விசுவாசம் தான் சிஎம்மாக இருக்காருன்னு சொல்லலாம். இது இங்கே வரும், மசூதிக்கு போகும், இது எல்லா இடத்துக்கும் சுத்தம். இது அவுத்தூட்ட மாடு. இது வந்து தானியல் போல தேவனுடைய ராஜ்யத்துக்காக நிற்கிறவங்க. தானியல் முதலமைச்சர் தான், உண்மையிலே தானியல் முதலமைச்சர் தான். நம்ம ஜப வீரராக பார்க்குறோம், ஆனால் முதலமைச்சர் 3 வேளை ஜெபிக்கிறார். இவங்களுக்கெல்லாம் பிரதிஷ்டை என்னன்னா, கர்த்தர் பிதாவாகிய தேவனத்தோட வேறு எதுவும் இல்லைன்றது தான், வேறு எதுக்கும் தலைவணங்கிறது இல்லை. அந்த மாதிரி இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த இடத்துல யோசேபாத்தோடு நிற்கிறார். 22வது வசனம் அழகாக சொல்லுகிறது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலைதேசம் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினாலும் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாடல் பாருங்க எப்படி இருக்கு. ஆராதனைன்னா இது ஆராதனை. நமக்கு விரோதமாக வர்றவனை இவன் பாடிக்கொண்டிருக்கான். இவர்கள் ஒருமித்து பாடுகிறாங்க, ஆராதிக்கிறாங்க. துதி செய்ய தொடங்கின போதே சத்துருகளுக்குள்ளே ஒரு போராட்டம். மே மாசத்துல கேள்விப்படுவீங்க. ஜூன் தாண்டாது, மேலே முடிஞ்சிடும் நிறைய விஷயம். எப்படி? என்னுடைய துதியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், என் முழங்கால கர்த்தர் அங்கீகரிக்கிறார், என்னுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் ஒன்று சத்துரு என்னோட சமாதானமாக போகும். இல்லையா சமாதான குலைச்சல் உண்டு பண்ணான்னா கர்த்தர் சரி கட்டுற போகிறார். 2 விஷயம் நடக்கும். ஒன்று சமாதானமாக வரணும், இல்லைன்னா அவன் கர்த்தர் சரி கட்டுருவான். நம்ம எதுவும் கத்தி பட்டயத்தை எடுக்க வேண்டியதில்லை, ரத்தத்தை பார்க்க வேண்டியதில்லை, எதுவும் இல்லை. காதுகளிலே வந்து துச்செய்தி விழும். என்ன, ஒருவன் வெட்டி மோதி முறித்து போய் ஒரு ஜீவன் ஒருவன் எடுத்துக்கொள்கிறான். நம்முடைய வாய் துதியினால் நிறைக்க நிறைக்க துதித்தார்கள். தனிப்பட்டது அப்போஸ் நடப்பதில் பார்த்தா கதவு திறந்தது, தூதன் வந்தான். இண்டிபெண்ட் ரிலீஸ். அது தனித்துவமாய் தனி நபர் விடுதலை. இது தேசத்துக்கு விடுதலை, உங்கள் குடும்பத்துக்கு விடுதலை, உங்கள் வம்சத்துக்கு விடுதலை. அப்படிப்பட்ட ஒரு துதி. இதற்கு அப்புறம் பார்ப்பீர்கள் என்றால் தேவனால் உண்டான பயங்கரம். இவர்கள் எல்லாம் 4ஆம் நாளில் பெராக்காலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க. எல்லாத்தையும் இவங்க யுத்தம் செய்யறதுக்கு வர்ற எல்லா பொருட்களையும் விட்டுட்டு, அந்த பொருட்கள்லாம் யோசேபாத்துக்கு வரணும் தான் இந்த யுத்தம். உங்களுக்கு போய் வழக்கு போட்டு உங்களை பிரச்சனை பண்ணுறான்னா பெரிய காசை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறோம். பெரிய விதத்தில் நீங்கள் ஒரு சுதந்திரத்தை, ஒரு கொள்ளையை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. இதுதான் கர்த்தரோட வார்த்தை. பெரிய அளவில் அவமானப்படுத்தப்படுகிற ஐயா காரணமாக நம்ம பகைக்கப்படுகிற தேவனால் உண்டாக போகிற பயங்கரம் உன்னை பெரிய விதத்தில் அறுவடையை நீங்கள் காண போகிறார். இந்த அவாதந்திகள், இந்த விமர்சனங்கள், இந்த காழ்ப்புணர்ச்சினர், இந்த பேச்சுகள், ஒவ்வாத தூஷணங்கள் எதுவுமே உங்கள் வளர்ச்சி தடை செய்யாது. நம்ம அதை நோக்கி பார்த்தால் நாசமாகிவிடுவோம். இப்படியெல்லாம் சொன்னானா, இந்த யூடியூப் வீடியோ இருந்தான், இந்த பத்திரிக்கை இப்படி எழுதானா, மொட்டை கதை சிப்பி போடுறானா, என் மனைவியை தாக்கி பேசுனான், பிள்ளையை தாக்கி பேசினான், அதையெல்லாம் பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கணும், அவரையே நோக்கி பார்க்கணும். அவனுடைய வேலையை செய்கிறான். அது அவன் பேச்சு சுதந்திரம், அவன் எழுத்து சுதந்திரம், அவன் கருத்து சுதந்திரம், நம்ம எதுவும் சொல்ல முடியும். ஆனால் நான் எதுவும் போய் அடிமையிடக்கூடாது. அது நினச்சானே அடிமை. இப்படியா சொல்லிட்டான், ஏன் சொல்லக்கூடாது? சொன்னால் சொல்லிட்டு போகிறான், அவ்வளோதான். 2 காது கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுட்டு போகணும். இதே ஜபத்துக்கு எடுத்துன்னு போவாங்க நிறைய பேர். ஆண்டவரே நீ இப்படி சொல்லிட்டான், ஆண்டவரே இதெல்லாம் சிரிப்பில் தன்னும் ராஜ்யம் சட்டை பண்ணாது, செவி சாய்க்காது. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறான். 3 நாள் ஆச்சு அவர்கள் கொள்ளையிட்டார்கள். 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அவ்வளவு மிகுதியாக இருந்தது. 25 வருஷம் சொல்லுகிறார்.
யுத்தம் வருகிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்க, நம்மை கர்த்தர் சோதிக்கிறார் என்பதை விட நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் யோசேபாத்தை திருந்திட்டாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. இதுதான் ஃபேக்ட். சரி, இப்போ இதெல்லாம் ஆச்சா? மறுபடியும் யோசேபாத்து பொல்லாப்பு செய்கிறோன்னா அகஸ்தியான்னு இஸ்ரேல் ராஜாவோடு தோழமை பண்ணினான். தர்ஷிஸுக்கு போகும்படி கப்பல்களை செஞ்சு அவனோடு கூட்டிக் கொண்டான். எஸ்யோன் கேபேரியிலே கப்பல்களை செய்தார்கள். கர்த்தர் அதை முறித்தே போடுகிறான். நீ அகாசியாவோடு கூடி கொண்டபடியினால ஆகாப்பு, இப்போ அகாசியா. அதுதான் சொல்கிறேன், ஒரு முறை நீங்கள் ஸ்லிப் ஆகிட்டீங்கன்னாக்கா அந்த இழுக்கும். அது ஒரு போதை. இதில் இன்வெஸ்ட் பண்ணேன், ஷேரும் தெரியாது, கேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. நான் பார்த்துக்கிறேன், நீ இன்வெஸ்ட் பண்ணு, பணம் தான் இருக்குல்ல, இன்வெஸ்ட் பண்ணு. நீ தூங்கி ஏஞ்சி காலைல விடியத்துக்குள்ள உனக்கு லாபம். 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், மாதம் 30 உழைக்கிறாங்க. நீ ஒரு 2 கோடி போட்டின்னா இதில் முதலீடுச்சு, அதில் முதலீடுச்சு. அவன் பேசுகிறப்ப அப்படியே தேனாக பேசு. காலையில் பார், பேப்பரை பார், 1% வந்தது நான் 10 கோடிக்கு எவ்வளோ ஆச்சு? 10 லட்ச ரூபா ஆச்சு இல்லை? தூங்கி ஏஞ்சோன்னு ஒரு 4 நாள் பண்ணிப்பார், இந்த 40 லட்சத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். ஏவாள் இடத்துல பேசுனது ஆவி. இது செய்ய தெரியாத தொழில்கள், அது குறித்து ஞானம் கிடையாது, அது குறித்து அறிவில்லை, அதெல்லாம் போகக்கூடாது. எவனையும் நம்பியெல்லாம் இறங்கக்கூடாது. பணம் இருக்க தொட்டு வந்து பேசுகிறான், இல்லைன்னா பேசுவானா? இங்கே கொள்ளையாடினதை இங்கே கொள்ளை விட்டது தான் இந்த மனசு மிச்சம். கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்குற பொழுது நிச்சயமாக கர்த்தர் விடுதலை தரார். மார்க்கேஜிலேருந்து விடுதலை தரார். என்ன, உங்களை வந்து ஹவுசிங் லோன்லேருந்து விடுதலை தரோம். உங்களுக்கு எல்லா கடன் எல்லாம் விடுதலை தரோம். மறுபடியும் அந்த பணத்தை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டான்னு நினைச்சேன்னு பார்த்தா நம்பிக்கை இல்லை. இது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. யோசிச்சு பார்த்து இப்படி தான் பணத்துக்கு பணம் போச்சு. மறுபடியும் ஆகாசியோடு போய் சேர்த்துக்கொள்கிறேன்ல. முதல்ல ஆகாப்பு, இப்போ அகசியா. எதுக்கு அது? அதோட பிதாக்களோடு போய் நித்திரையடைய வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. பின்ன நஷ்டம், தகாத தொழில், தகாத சவகாசம், தேவனை அறியாத மனுஷனோடு கூட நம்ம முதல்ல போக மாட்டேன்னு ஆரம்பித்த கதை இது. இஸ்ரேலுக்கு விரோதமாக பலப்பட்ட சரிதை இது. 1வது வசனத்தில் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, நான் இதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். சரிப்பா, ஊரே காரியம் இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன். சரி, நல்லது. அப்படியே படிப்படியாக உயர்ந்து வந்தோன்னே இப்போது எல்லார்கிட்டையுமே இருக்கிறத விட மேலே இருக்குது. யோசேபாத்துக்கு அந்த பிரதிஷ்டை மேலே உயர்த்திச்சு. இப்போ என்னாச்சு? எல்லாரும் போல இவன் தாழ்ந்து போய் எல்லாரும் சேர்த்து இவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். எல்லார் வீட்டில் வர பிரச்சனை நம்ம வீட்டிலே வந்துடுச்சு இன்றைக்கி. அது அப்போவும் அந்த உணர்வு இருக்காது. வீட்டுக்கு வீட்டு வாசப்படிங்க, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைக்கு, அது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை. அவர் என்ன பண்ணுவார், அவங்க பசங்க அப்படி பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணுவார், அந்த அம்மா வீட்டு அம்மா சரியில்லை, இப்படி தான் போய் லாஸ்ட்டு இப்படி முடியும். அப்படியா இருந்தால் நம்ம இப்படியா வாழ வேண்டியவர்கள்? ராஜ்யம் எப்படியா நம்மளை அபிஷேகித்தது, ராஜ்யம் எப்படியா நம்மை ஆதரித்தது? இது நம்ம என்னைக்கோ பண்ணிட்டு போயிருக்கலாம். ராஜ்யத்தை ஏமாத்துக்கிறவர்களாக காணப்பட்டோம். வெளியிலே தெரியாது, இது உள்குத்து, உள்ளே தான் தெரியும். நமக்கு ஒரு ஜபம் கேட்கவே படாது, சந்தி சிரிச்சிடும். சரி, தாவீது பச்சைபாலோடு போன ஒரு வேற பெஞ்சாதி, அது ஒரு பெரிய கரப்ஷன், பெரிய ஒரு மாசு பட்டிருக்குன்னு சொல்கிறேன். ஒரு பெரிய கரும்புள்ளி அதுன்னு சொல்கிறேன் நான். பெரிய விதத்தில் அது தெரிய வந்துச்சு. கோலியாத்தை விட மேலே போயிடுச்சு. அந்த கோலியாத்து ஸ்டோரியை விட மேலே இருக்குது பச்சைபால விஷயம். இதெல்லாம் ஏசிதானெல்லாம் போல. இது இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ், பப்ளிசிட்டி, அல்ட்ராசிட்டி, இதுதான் காட்சியில் போதுமானி இருந்தது. 5 ஷேர் இதோடு வந்தீங்கன்னா பரலோகம், விட்டா நரகம். இது மறுபடியும் இது ரிப்பீட்டட்லி ஃபாலோயிங் தான். இப்போ மேற்கில் தோத்தாச்சு, இப்போ கிழக்கில் வந்தாச்சு, கிழக்கில் தோத்தாச்சு, வடக்கில் போ, தெற்கில் போ. ஜனங்க போக மாட்டாங்க. இது ஒரு தவறு தான். இது பெரிய பாவம் கிடையாது. ஆனால் இது சரி இல்லைன்றது தான் விஷயம். அதுக்கேற்ற ஒரு பெரிய மொடை வந்துடும் வீட்டில். எவன் ஜெபம் பண்ணாலும் சரியாகாது. நம்ம பிள்ளைங்களும் நம்மளுக்கு முரண்டு நிற்பான். கட்டினா அந்த பொண்ணை கட்டுறானுமா, இது ஒரு டைப்பு. இல்லைன்னா ஓடி போயிடுங்க, இது 2வது டைப்பு. இல்லை 3வது கட்டவே மாட்டேன்னு தனியாக நிற்பான். இன்னும் ஒரு வல்கரான ஒரு விஷயம் ஒன்று வரும். ஒரு பையன் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணுறோம், ஒத்த காலில் நிற்பான். இது நடந்துன்னு இருக்குது. இப்போ அதில் என்ன தப்புன்னு என்ன கேட்டான் ஒருத்தன். பெரிய பிரகாசிக்கு நட்சத்திரத்துடைய குடும்பத்தில் இது ஒன்று இருந்துச்சு. இது ஒரு கோடரிக்காம்.
ஆர்கியூ பண்ணுறான். சரி, ஆண் பெண் கல்யாணம் பண்ணுறாங்க, விவாகரத்து ஆகலையா? அவன் சந்தோஷமாக வாழ்கிறாங்களா? சரி, என்னடா பேசுகிற, என்ன ஆவினாலும் இப்படி பேசுகிற, ஏன் நான் பொண்ணாக மாறிட்டேன், என்ன பேசுறதுலாம் பாருங்கள் எப்படி இருக்கும். பாலை போ சாத்தானின்னு சொல்லி கடிந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இல்லை, அது யாருமே ஜெபம் பண்ணாலும் சரியாக சொல்லி கிராக் வந்துடும் நம்ம வீட்டுக்குள்ளே. நம்ம வீட்டுக்குள்ளே நோய் வாய்ப்படுறது எல்லாம் வேறு. இந்த மாதிரிலாம் பண்ணி சுற்றி இருந்துச்சுன்னா என்ன வருது, என் நேம் என்ன வருது, என் வாழ்க்கையே என்ன வருது, என் பேரே போச்சு. இதை பேர் தானே பெருசாக இருக்கும், தேவ மனிதன். இது வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஹோமோ செக்ஸுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன வருது? சும்மா தேய்ச்சிட்டு விழுந்தாலே என்ன சொல்கிறேன், கத்தருக்கு எது பொல்லாப்ப ஏதோ பண்ணிட்டான் அடிச்சிட்டாருன்னு சொல்கிற காலம்லாம் மாறி, சரி எல்லாருக்கும் அடிப்படுது, அதெல்லாம் சகஜம்தான், கத்தர் காத்தாரு பரவாயில்ல உயிர் போல் அப்படி இருக்கிற காலம் ஆச்சு. எப்படி தேவனுக்கு சகாயம் பண்ணுறாரு சொல்கிறேன். இது அநியாயமாக துணிகரமாக போய் இப்படியெல்லாம் இறங்கினா யாரையா நம்ம காப்பாற்ற முடியும்? யுத்தத்தில் என்னமோ வெட்டுட்டோம், எதையுமே யோசிச்சு பார்க்கல ஒரு சூழ்நிலையில். இப்போ அந்த மாதிரி இருக்கும் டாக். நீங்கள் இப்போ பேங்க்கில் வச்சுருக்க காசு இப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்க் வட்டியை விட மேலே வரும். தொழிலுக்கு தொழிலாக ஆச்சு. அதுதான் வசனம் சொல்லுது இல்லையா, ஒரு தாளந்து 4 பெருக்கிறோட தான் கத்த ஆச்சுடும். பெருக்கணும், பக்கா ஸ்வீப் ஆகிடும். அந்த பெருக்கத்தில் இல்லை, மல்டிப்ளிகேஷன் கிடையாது, டோட்டல் ஸ்வீப். பெருக்கி உதறி தரித்திரத்துக்குள்ளே வர அளவுக்கு ஆகிடும். ஆனால் பணம் ஆகாது, பணம் அப்படி ஆகாது. சாலிட் பிஸ்னஸ் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக வரும். இங்கே கீழே போயினே இருக்கும். பணத்தால் ஜெயிக்க முடியாத காரியமாக வீட்டில் இருக்கிற பிள்ளையாண்டன்னு இழந்துடும். ஒன்று ட்ரக்கு. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே போய் ஒரு இடத்துல தம் அடித்து பார்ப்போம். இந்த பாஸ்டருக்கு உண்மையிலே அபிஷேகம் இருந்துச்சுன்னா அவன் சொல்லுவான், அவர் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே போய் இதை அடித்து பார்ப்போம். அவன் பிடிக்கிறது நல்லா இருந்துச்சுன்னா அந்த பாஸ்டர் வேஸ்ட். டக்குன்னு அது தேவனுடைய கரம் வானத்துலேருந்து வந்து அவன் கையில் தான் அதை பிடிச்சி கீழே போடணுமா. பக்கத்தில் ஒரு ராடு இருந்துச்சு. இன்னொரு வார்த்தை பேசுனா இதை எடுத்து தள்ள போட்டுருவோம். பரலோகத்துலேருந்து வராதுடா, பூலோகத்துலேருந்தே வரணும். என் அபிஷேகத்தை பற்றி குறையாக பேசுறதுலாம் கோவம் இல்லை. என்ன மம்மதே, உங்கள் அப்பாலாம் சோத்துக்கு இல்லாமல் வந்தவன். எல்லா நாங்களும் ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. என்ன பேச்சு பேசுகிற, அதோட விலை என்ன? நீ உட்கொள்கிற லாகிரிய வஸ்து விலை என்ன தெரியுமா? 1 மாதம் மளிகை சாமான். நீ சொல்கிற 1 மணி நேரம் சந்தோஷத்துக்கு 1 மாதம் மளிகை சாமான். நீ யாருக்கெல்லாம் கொடுக்காத, ஐயா ஏழைகளுக்கு கொடுக்குற, அதெல்லாம் நான் சொல்லுவேன். நீ பண்ணுற தூஷணத்துக்கு நான் எதுவுமே சொல்ல விரும்பல. இதில் ஒரு 10% நீ சம்பாரிச்சிட்டு வா. அவங்க அம்மா பின்னாடி கையாட்டுறாங்க, பேசாதீங்க, தம்பி எதுனா பண்ணிக்க போகுது. இதுக்கெல்லாம் சோறு படாமல் பட்னி போட்டு தூக்கி உள்ளோம். பட்னி மாதிரி ஒரு நல்ல ஒரு இது இல்லை, மருந்து கிடையாது. கத்துறாருனாலும் தூய்மை வனாந்தத்தில் போட்டு வாட்டி வதக்கி உருக்கி எட்டு வந்தார் ஒரு லெவலுக்கு. நோயும் கிடையாது, பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நல்லா ஹெல்த்தியாக ஸ்லிம் ஃபிட்டாக இருந்தால் நம்மால் ருசி இல்லாத சாப்பிட்டு மண்ணாவது சாப்பிட்டு இதெல்லாம் தொப்புள் மேலே கழிச்சு. நாயே அவங்க வீட்டில் அவ்வளோ புஷ்டியாக இருக்கும். நம்ம காணாந்த தேசம் மாதிரி வச்சுக்கோங்க. திராட்சைக்குள்ளே 2 பேர் தூக்கி போகிறாங்க, நாய்க்கு 2 வேலைக்காரங்க. சரி நல்லா இரு, நான் வேணான்னு சொல்லு. இது என்ன, இது நடுவில் நாய் வளங்க, பேய் பூனை வளங்க, எல்லாம் வளங்க. ஆனால் பேயை சேர்த்து வளர்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது ஆடம்பரத்துக்கு நம்ம ஆட்சேபனை தெரிவிக்கல. நீ போய் செய்கிற அந்த போதை வஸ்துக்கு ஒரு 10,000 ரூபாய் 1 மணி நேரம் சந்தோஷத்துக்கு. நீ போகிற வேசி வீட்டுக்கு 25,000 கேட்குறாள் சினிமாக்காரி. ஊழியக்காரன் புஸ்தங்களா அது தெரியாது. மேலுக்கு நடக்கிற தப்பு தெரியாது, ஆனால் எல்லாத்துலேயும் வைக்கப்பட்டுக்கினே இருக்கணும். அதனால் ஒரு 2 பொண்ணு ஒரு பையன்னா, பையன் இந்த மாதிரி தானா 2 பொண்ணுன்னு இடுவேன் நான் சொல்கிறேன். இது இல்லை, இவன் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறதே காமிச்சுப்பான். இப்படி தான் நம்ம மரத்துக்கு பின்னாடி வாழ்கிற வாழ்க்கை வாழணும். இப்போ இப்படி தான் நான் வேஷம் தரிச்சு வாழணும். இங்கேயாவது நல்லா முழங்குறது, வீட்டில் போனால் என்ன ஆச்சுன்னே தெரியாது. 4 காலில் இருப்பான் பையன், தழுந்துன்னு வர்றதில்லை. ட்ரக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்கு. இங்கே குத்திக்கிறான், அங்கே குத்திக்கிறான், அங்கே குத்திக்கிறான், லேகியோன் மாதிரியே இருக்கிறான். சரி, அவன் கேட்கறத கொடுத்துரு, சத்தம் வச்சுக்காத. இதை உடைக்கிறேன், அதை உடைக்கிறான்றான், இதை கழிச்சிக்கிறான், அதை நீங்கள் படிச்சிங்கன்னா லேகியோன் மாதிரியே இருப்பான். சரி, அவன் கேட்கறத கொடுத்துரு, சத்தம் இருக்கக்கூடாது வீட்டில், சமாதானமான அது ஊழியக்கார் வீடு. அடப்பாவுமே, இதுக்கு பதிலே இல்லையா? இந்த மாதிரி இருக்கலாமா? யோசிச்சு பார்த்தே
போதுமா? ஊழியத்தில் சேர்த்துலாம் வீட்டில் அட்டுழிய முடியுதா? யாக்கோப்பு வீட்டில் இப்படி தான். சீக்கிரம் பண்ணிட்ட பணம் வந்தோன்னே யார்கிட்ட டீல் பண்ணுறதே தெரியாது. சீக்கிரம் பண்ணிட்டு போய் லேண்டு வாங்கிறது. லேண்டு வேணாம் சொல்ல, எங்கே வாங்கணுமா இங்கே வாங்க. அந்த பொண்ணு பாழா போச்சு. போன கருப்பு வருமா? பசங்களாம் வெட்டி புதைச்சி ரத்தாறு ஓடி. அதான் நம்மகிட்ட பணம் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் சிறந்த வழக்கறிஞர் வரும், சிறந்த மருத்துவம் கிடைக்கும். ஆனால் கேட்கப்படாத ஜபங்கள் இருக்கு பாருங்க ஊழியக்காரனுக்கு. அதை விட ஒரு பனிஷ்மெண்ட் வேறு எதுவுமே இல்லை. விசுவாசிக்கு தோல்வி, ஊழியக்காரனுக்கு இப்படி தான் சொல்லணும், கேட்கப்படல ஜபம் கேட்கப்படல. அப்படியே நின்றோம். பொண்ணு டைவர்ஸே வந்துடும். எத்தனை டைவர்ஸ் ரீமேரேஜ் பண்ணுறாங்க இல்லையா? இது ஆகாது. இது இருக்கிற வாய்க்கு எதுவுமே வாய்க்காதுன்ற மாதிரி ஒரு பட்டியலில் வந்துடும். வாய் தான் பெரிய பாவம் இல்லை, வாய் தான். 1 டைவர்ஸ், 2 டைவர்ஸ், 3 டைவர்ஸ், 4 டைவர்ஸ் ஒரே பொண்ணுக்கு. பேச்சா ஒன்றுமே பேச முடியாது. சபை அப்படியே கம்முன்னு இருக்கும். யாரும் எதிர்த்துலாம் கேட்க மாட்டாங்க, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னது? இது ஷார்ப்பாக விசுவாசி அழகாக வாழ்ந்து குடிக்கும் குற்றமாக இருக்கிறான். நம்ம சபைக்கு வருவனே போதுக்கிறாங்க, என் வீட்டில் இவ்வளோ பெரிய ஓட்டை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸ்டில் ஐ எம் பாஸ்டர். அப்போ பழைய விசுவாசிகள் இது மாதிரி யோசை பார்த்துக்கிட்ட நன்மையை பார்த்தது கர்த்தர். விசுவாசி சொல்லலாம், நல்ல மனுஷன், என்ன பண்ணுறது, அவர்கிட்ட எதுவும் பிரச்சனை இல்லை, அந்த அம்மா பிள்ளைய சரியாக வளர்க்கல, அப்படி கொஞ்சம் பேசும். என்னமோ அது வாலிப பசங்க அப்படி பண்ணிட்டு பாஸ்டர் என்ன பண்ணுவார்? அந்த இறக்கம் ஓடினே இருக்கும். விசுவாசி மனத்தில் கற்று பேசினே இருப்பார். ஆல் ஆஃப் சடன் அப்படியே விட்டெல்லாம் போக மாட்டான். ஆனால் நான் கம்பீரமாக அந்த நாட்கள் போய் தள்ளாடி என் முகம், என் நடை அப்படியே கம்பீரமே போயிடும். அப்புறம் என் மாதிரி தோத்த ஃபேமிலியெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். என்ன பண்ணுறது? நாம் கர்த்தரை விழுவோம். ஒன்றும் கிடையாது. அதை சரி பண்ண முடியுமா? அதை திருப்பி கொடுத்துட முடியுமா? நீ அபகரித்து திருப்பி கொடுத்துட முடியுமா? நீ தவறாக சம்பாதிச்சு திருப்பி கொடுத்துட முடியுமா? முடியாது. அதை வச்சு தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். இப்போ திண்ணனூரில் இருக்கிறதுக்கே பிரச்சனை கிடையாது. மவுண்ட் ரோட்டில் ஒன்று வந்துச்சு. மவுண்ட் ரோட்டில் நான் சொல்கிறேன், கொடுப்பியா? கர்த்தர் கேட்பார், கொடுத்துறியா? திண்ணனூரே நீ தரமாட்டியே, மவுண்ட் ரோடு ஃப்ளாட் இடம் கொடுக்க போகிற? அவன் அப்படி எல்லாம் ஆண்டவரே லோத்து, அப்படி இல்லையா? அவன் உமார்த்தி மாதிரி தான் உமார்த்தி இல்லை. ஃபேக்ட், பலிபிடும் பட்சிக்கப்படும், மேய்ப்பனை வெட்டுவேன், தீர்க்கதரிசி ஆடுகள் சிதறடிக்கப்படும். தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ, அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியில் நீதிமானுக்கு சரி கட்டப்படும், தேவனுடைய வீட்டில் நியாயத்துக்கு வரும். யோசிச்சு பார்த்து, உங்களுக்கு தான் யுத்தத்தில் ஜெயம் வரும் இல்லைன்னு சொல்லு. ஜெயிச்சு அது 3 நாள் கொள்ளையிட்டதெல்லாம் போய் 3 நாள் கொள்ளையிட்டதெல்லாம் போய் 3.5 மணி நேரத்தில் விட்டு வந்துட்டியாடா ஷேரில்? 3 நிமிஷத்தில் விட்டோமா? மணி இஸ் டீமன் ப்ரொவைடட் யூ டோன்ட் ஹேவ் விஸ்டம். நல்ல ஞானத்தோடு அந்த பணம் வந்துச்சுன்னா பெருகுதோ இல்லையோ நமக்கு அடிவே கொடுக்காது, ஆற்றில் கொடுக்கும். எல்லாம் சொல்லும் 1000 பேருக்கு சோறு போடு, 1000 ஏழைங்களை பராமரின்னு, எல்லாம் அதை சேர்த்துக்கு அதிலே ஒரு அரசியல் இருக்கும், அதில் ஒரு ஆதாயம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் உங்கள் மனசாட்சி தான் இது. ஜெயம் வரும், தாங்குவோமா? பிள்ளைங்க ஒழுங்காக இருக்குமா? எசேக்கியாவும் இப்படி தான் ஜெபிச்சு, இது அது துதிச்சு ஒரு ஜெயிச்சது, ஒன்று ஜெபிச்சு ஜெயிச்சுது. ராவெல்லாம் அழுது 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 எசேக்கியா மாதிரி நான் ஜெபிச்சிருக்கேன். ஒரு தூண் மேலே கை வச்சு பேங்க்காரன் வந்து எடுத்துன்னு போயிட போகிறானோ. எல்லா பில்டர்ஸ் எல்லாம் பறக்குது BMW. நம்மளுக்காக தெரியாது நம்ம ஊரில் யாரை பார்க்க வருவாங்கன்னு. எதுக்கு இது இங்கே சுற்றுது, இந்த தெருவில் எப்படி சுற்றும்? சரி, நம்ம பங்காளி சொல்லியிருக்கான் பேங்க்காரன், ராவெல்லாம் ஜெபிச்சு 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 எப்படியெல்லாம் எல்லாம் தெரியும், சபைக்கு தெரியாது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சு பஸ்காக எதை வந்து பண்ணி விட்டா என்ன வருது? இதில் ஜெயிச்சிடலாம், இயேசு நாமத்தில் தோக்கல மாட்டோம். ஆனால் வாழ்க்கையில் தோற்றக்கூடாது. வாழ்க்கையிலே ஒரு யுத்தம், அதை தான் இப்போ பிடிச்சிக்குவீங்க. யுத்தம் எங்கே இருக்குது? பேட்டில் ஃபீல்ட் இஸ் இன் யுவர் மைண்ட். முதல்ல ஜெயித்தேன், இப்போ தோற்றுவிட்டேன். யோசிச்சு பார்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஜெயிச்சாச்சு, செகண்டில் தோத்தாச்சு. இது தோல்வினா இது. அவன் ஜெயிச்சான், 3 நாள் கொள்ளையிட்டான், அதெல்லாம் சரிப்பா,
அதெல்லாம் ஜனங்களுக்காகவும் உமக்காகவும் செஞ்சுருக்கலாம். மறுபடியும் ஆகாப்பு கிட்ட போன மாதிரி தானே அகாசியா கிட்ட போகிறேன். நோ சேஞ்ச், நோ டிஃப்ரென்ஸ், நோ ரிப்பெண்டன்ஸ், நோ ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மனம் திரும்புதல் இல்லை. அதே தவறு தான் 5 வருஷம் முன்ன பண்ணது தான். இன்றைக்கி வேறு ஏதோ ஒரு தப்பு ஒரு நபரோட பண்ணேன், இன்றைக்கி வேறு ஒரு நபரோட பண்ணுறேன். அது வேறு காரணத்துக்காக பண்ணேன், இது வேறு காரணத்துக்காக பண்ணேன். ஆனால் தப்பு தானே. சரி, பார்த்தார் கர்த்தர், வா போதும் உனக்கு ஆயுஷ் நாட்களில் பிதாக்களோட நித்திரை அடைஞ்சு அதுதான் பரலோக சொந்த பாடி போட்டியில் வச்சு பேக் பண்ண வேண்டியது தான். இது மேலே இது பூமியில் விட்டால் வேறு மாதிரி என்ன பண்ணுறோம், போகும். இப்படியே நீ பரலோகத்துக்கு வந்துடும். இப்படியே போனால் நான் இதே லெவலில் போச்சுன்னா உன் ஆயுஷ் நாட்களில் 120 வருஷம் அதெல்லாம் வேணாம், எல்லாம் டூ மச். நீ பெரிய பாவியாக மாறிடுவேன் இன்னும் 5 வருஷத்தில். நடவடிக்கைகள் பார்த்தா தேர்தலில் மைண்டு ஓடினே இருக்குது. ஃப்ளைட்டில் போகிறப்ப யோசிக்கிறோம், இந்த கண்ட்ரி நல்லா இருக்குது, அந்த கண்ட்ரி நல்லா இருக்குது, இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாம் உழைக்காமே எல்லா ஞானத்தை கர்த்தர் தர வல்லவர் இல்லைன்னு சொல்லு. அநேகர் உங்களை தேடி வருவார்கள் இல்லைன்னு சொல்லு. ஆனால் கர்த்தருக்கு பொல்லாப்பா எதுவும் போய் மாட்டிக்காதீங்க. அப்போ என்ன செய்யணும், மனசு என்ன சொல்லணும்னா, நம்ம வெறும் முதலீடை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கக்கூடாது. பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட், பர்சனல் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். எப்படி முதல்ல நான் அவங்க கூட சேர மாட்டேன், இவங்க கூட சேர மாட்டேன், இவங்க கூட சேர மாட்டேன், இவங்க கூட சேர மாட்டேன், இவங்க கூட சேர மாட்டேன். யார் கூட சேருடா, கர்த்தருடைய வேதம் போதும், செவத்தை பார்த்து ஜெபம் பண்ணிக்கிறேன், சோறு ஒரு வேளை கிடச்சா போதும், அது கடைகள்லாம் பரவாயில்ல. அப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு நெக்ஸ்ட் யார், அரபு நாடா வாங்க. இஸ்மவேல் சந்ததியாராவன் தெரியும் நம்மளுக்கு, ஹெரிடிட்ரி. இஸ்மவேல் சந்ததியார் மொரட்டு மனசு, பார்வால கத்திகளோடே நடந்து போனவன் நான், யுத்தத்திலே நடந்து வளர்ந்தவன் நான். இதுதான் சொல்கிறேன்னே, எவ்வளோ நாங்கள் ரத்தத்தை பார்த்தோம், எவ்வளோ யுத்தத்தை பார்த்தோம். நீ துதிச்சில் ஜெயிச்சு வந்த. துன்மார்க்கோட டீல் பண்ணதுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை. வி ஹேவ் கான்டாக்ட்ஸ். எனக்கு அதுக்கேற்ற தொடர்புகள் இருக்குது. பேச்சில் அப்படி தான் இருக்கும். எங்கே வேணாலும் நான் உட்காந்து பார்த்து முடிச்சிடுவேன். கர்த்தர் பார்த்து கிரியைகளை அழித்து போடுறார். அன்றைக்கி என்ன செஞ்சுட்டே கற்பனையை பற்றி கொண்டேன், இஸ்ரேலில் செய்யத்தக்காத காரியம் செய்யாத இருந்தேன், உன்னை உயர்த்தினேன். இப்போ பிஸ்னஸ் வந்து வாழ்ல உனக்கு காலகாலமாக அப்படி பெரிய மேக்னெட்டா நீ? காலகாலமாக கோட் ஷூட் போட்டு தான் சுற்றி இருந்தேன் நான். காரில் தான் போகணும். ஹவுஸ் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் பார்த்தா கல் எடுத்து அடிக்கணும் போல இருக்கு எனக்கு. ஏன் வரலன்னு கேட்பாங்க விசுவாசிங்க, போதகர்கள் சொல்லுவாங்க, கார் இல்லை, கால் இருக்குல்ல, கால் டாக்ஸி பிடிச்சிடுவா, டிரைவர் இல்லை. பார்த்துனே இருக்கிறார் கர்த்தர். இதான் அன்பாக கூப்பிடுறாங்க, கார் இல்லை, அவனே அனுப்புவான் கார். நம்ம விசுவாசியை வளர்ந்துட்டான். வரணும், கார் இல்லைடா கண்ணு, கார் இல்லைடா, இருக்குதான் கொஞ்சம் வர அந்த கூட்டுமே விட்றாங்க, சத்தியமாக வந்து கொட்டு போவான். நான் வரல. வேறு அதர் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, வேறு பிஸி ஷெட்யூல்ஸ் வாழ்ந்துச்சு. சொல்கிறேன், கார் இல்லை, டிரைவர் இல்லை. உங்கள் சந்தில் கார் பார்க்கிங்லாம் பண்ண முடியுமா? லொக்கேஷன் அனுப்பு. அவன் பாவம் 2000 ஃபோன் வச்சுக்கிறது, என்ன பண்ணுவாது? என்ன மாதிரி இருக்காது. லொக்கேஷன் அனுப்பு, டிகேஷன் அனுப்புன்னு. இங்கே போகிறேன், இங்கே சுற்றின்னு இருந்த லோக்கல் ஃபெலோ நான். லொக்கேஷன் அனுப்பு, அந்த வார்த்தைலாம் பேசக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு முன்னே கிளம்பு. பஸ்ஸு காசு இல்லாப்போ எப்படி நடந்து தொடர்ந்து போனோம்ல, நடந்து தான் பார்க்கலாமே. வாக்கிங் போகிறேன்ல, தின்ன முடியாது தின்ட்டு என்ன. அப்போ பசியில் நடந்தேன், இப்போது மிதமிஞ்சி நடக்கிறேன். சோத்துக்காக நடந்த நாட்கள் இருக்குது. இப்போ அதிகமாக தின்னதுனால நடக்கிற நாட்கள் வந்துடுச்சு. ஏன் அது யோசனை பார்த்து சரியில்லை ஐயா, நீ இனி தீர்க்கதரிசி அனுப்ப மாட்டேன், ஆசாரியனை அனுப்ப மாட்டேன், பொட்டி அனுப்புகிறேன். என்னது சவ பொட்டி? நம்ம பொட்டி பொட்டியாக கொடுக்குறோமே, அது இல்லை. இப்போ காணிக்கையெல்லாம் இப்படி அள்ளி கொடுத்த நாட்கள், கிள்ளி கொடுத்த நாட்கள், அதெல்லாம் போயிடுச்சு. பெரிய பெரிய துன்மார்களுக்கு பொட்டி பொட்டியாக போதும். ஊழியர் நிறுவனங்கள் இருந்து என்னை கவனிச்சுக்கோ, என்னை நோண்டாத, என்னை சீண்டாத. நாங்கள் என்ன சொல்கிறது, சுயாதீனமாக சுதந்திரமாக ஊழியம் செய்யணும். இல்லைன்னா அவன் நோண்டினே இருப்பான். இடி அனுப்புகிறேன், பிடி அனுப்புகிறேன், அதை அனுப்புகிறேன், அது அனுப்புகிறேன், இது அனுப்புகிறேன், ரைடு அனுப்புகிறேன். அமிச்சிக்கையா அப்பா சொன்னால் வெளியே இல்லை, பொண்ணும் இல்லை என்கிட்ட, நான் சுத்தமாக இருக்கேன், வந்து சுற்றி பார்த்து எடுத்துன்னு போகணும். இன்னைக்கு அப்படி இல்லையா, மாட்டின்னு இருக்குது இல்லை, என் கூடவே மாட்டின்னு இருக்குல்ல. இங்கே நோட்டட் ஹைலைட் ஆகிட்டேன். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம், கர்த்தருக்காக ஜெபிப்போம்.
கர்த்தருக்காக நம்ம ஜெபிப்போன்ற அளவுக்கு ஆகிடும். பாவம் இயேசுநாதர் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படியே போய் ஒரு ஃபைன் டே கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாரும் வரும். அடுத்த பையன் உருப்படணும்னு பார்த்து அவன் இதே தான் பண்ணுவான். இல்லை பயம் இல்லைன்னா மருமகம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் காக்கணும்ல. நமக்கு ஒரு காலம் வரைக்கும் விசுவாசிகள் தேவை ஊழியத்தில். ஏன்னா அப்போ நான் ஓடி ஓடி எல்லாரையும் சேர்ப்பேன். சேர்த்து முடிஞ்சோன்னா விசுவாசிகளுக்கு அப்புறம் அதிகாரிகள் தேவை. அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு மேலே ஆட்சியாளர்கள் தேவை. அதுக்கப்புறம் எனக்கே ஒரு அதிகாரம் தான் நல்லா இருக்குமோன்னு தோணுது. சரி, எல்லாம் நல்லது தான். ஆதி அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இன்றைக்கி போய் 6 மணிக்கு மேலே ஒரு விசுவாசி வீட்டுக்கு 7 மணிக்கு கருவாட்டு குழம்பு சோறு போட்டு அனுப்புவோம், முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டு வா. உண்மையிலே ஆரோக்கியமாக இருப்பேன் போயிட்டேன்னா. இல்லை நான் 2 சப்பாத்தி தான் தேவைன்னா சரி அதையும் அவனு செஞ்சு தருவோம். அந்த மாதிரி போனால் இந்த மாதிரிலாம் வராது. இதெல்லாம் மருந்துகள் மாத்திரை எல்லாம் நடத்தப்படும். அப்படி இல்லைன்னா வழக்கு இழுக்கு பிரச்சனையை அதிகமாக்காது இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வந்துடுங்க. போதும் கர்த்தா, நாளைக்கு ரிசல்ட் எதுவாக இருக்கோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். யுத்தத்திலே ஜெயம் வரும், வாழ்க்கையிலே தோற்றக்கூடாது. ஆண்டவரே நினைத்த அருள கிருபைக்கு ஸ்தோத்திரம். புதிய வருமானத்தை நம்முடைய அடியார்களுக்கு திறக்க போது ஸ்தோத்திரம். புதிய எல்லைகளை சொந்தமாக்கி தருவதற்கு ஸ்தோத்திரம். பெரிய காத்து செய்து அவங்க ராஜ்யத்தின் நினைவுகள் அப்படியே ஜனங்களுக்குள் வரட்டும். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் மன்னியோடு சதாகாலம் கூட இருப்பதாக. ஆமென்.